டைம் அக்கௌண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2018-19க்கு ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணணும். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2020 வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதில் நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அதையெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக சென்னையை சேர்ந்த ஆடிட்டர் திரு வி சங்கர் நாராயணன் பிகாம் ஏசிஎம்ஏ எஃப்சிஏ அவர்கள் விளக்கம் தர நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடைய விளக்கங்களை இப்போது நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 9C இந்த ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ரிட்டர்ன் ரெண்டும் இந்த அடிப்படையில தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது செக்ஷன் 44 சப்செக்ஷன் 2வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடிப்படையில பாத்தீங்கன்னா செக்ஷன் 35ல இருந்து வருது. செக்ஷன் 35 சப்செக்ஷன் 5 படிதான் ஜிஎஸ்டியில் ஆடிட் அப்படின்னா என்ன, அதை எப்ப பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் செக்ஷன் 35 சப்செக்ஷன் 5ல தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ரூல்ஸ் அதுவும் ஏற்றப்பட்டிருக்கு. இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது முதல் கட்டமா ஜிஎஸ்டிஆர் 9 யாரெல்லாம் தாக்கல் பண்ணணும், கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 18-19க்கு 5 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருந்தால் நீங்க ஜிஎஸ்டிஆர் 9C பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. 9 பத்தி 5 கோடியில் எதுவும் சொல்லல. 9ங்கிறது 2 கோடி. ஸோ என்ன ஆகுது, உங்க டர்ன் ஓவர் 2 crores கீழே இருந்தா நீங்க ஜிஎஸ்டிஆர் 9 வேணும்னா ஃபைல் பண்ணிக்கலாம், நீங்க வேண்டாம் நினைச்சா ஃபைல் பண்ண தேவையில்லை. 9C பொறுத்த மட்டில் 5 கோடிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது அடிப்படை. 9C 2 பிரிவா இதுதான் அந்த பாகுபாடுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 9ல 2 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க வேணும்னா ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வேண்டாம் நினைச்சா ஃபைல் பண்ணாம விட்டுடலாம். 9 கொஞ்சம் விரிவா பார்ப்போம். 9ல 2 கோடின்னு சொல்லப்பட்டதுனால அப்ப 2 கோடி கீழே டர்ன் ஓவர் இருந்தா நான் ஃபைல் பண்ணாம விட்டுடலாமா அப்படின்னு நினைச்சா இல்ல. எப்போ நீங்க ஜிஎஸ்டிஆர் 3Bல சில தவறுகள் நிகழ்ந்திருந்தால், ஜிஎஸ்டிஆர் 3Bல ரிப்போர்ட் பண்ணக்கூடியதுல ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இதை எப்படி மாத்துறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்தால், அப்போ அதை மாத்துறதுக்கான ஒரே வழி ஜிஎஸ்டிஆர் 9 மட்டுமே. அதனால 2 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிளாங்கெட்டா நான் ஃபைல் பண்ணாம இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. தவறுகள் ஒண்ணு நீங்க ஃபைல் பண்ணும்போது நீங்க பண்ணிருக்கலாம், அல்லது வேற யாராவது ஒருத்தர் ஃபைல் பண்ணும்போது அவர் பண்ணிருக்கலாம். அல்டிமேட்டா தவறு நிகழ்ந்திருக்குமே, ஆனால் அதை சரி பண்றதுக்கான ஒரே வாய்ப்பு ஜிஎஸ்டிஆர் 9 மட்டுமே. இது 2018-19 பினான்சியல் இயருக்கு 30 ஜூன் 2020 அப்படின்னு இருந்த டியூ டேட்டு இப்போ தள்ளி கொண்டு போய் 30 செப்டம்பர் 2020 அப்படின்னு வச்சிருக்காங்க. எனக்கு அந்த தேதியிலேயே நம்பிக்கை இல்லை, அது இன்னும் தள்ளி போகும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா செப்டம்பருங்கும் போது அக்டோபர்ல நமக்கு டாக்ஸ் ஆடிட் வந்துருது. இன்னி வரைக்கும் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் முழு மூச்சா நடைபெற ஆரம்பிக்கல. ஆபீஸ் எல்லாம் இப்போ நான் சென்னையுடைய ஆங்கிலன்னு சொல்றேன், நீங்க சென்னைக்கு வெளியில இருக்கிறவங்களா இருந்தா உங்களுடைய இடங்கள்ல மெதுவா ஆரம்பிச்சிருக்கலாம். சென்னையில ஒன்றும் பெருசா எங்களால ஆரம்பிக்க முடியல. தவிர இதுவும் இல்லை, எந்த விதமான பொது வாகன வசதிகளும் இல்லை. அதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இது இன்னும் தள்ளி போகும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. இது நீங்க இதோடையும் சேர்த்து பார்த்துக்கலாம். அதாவது மும்பையிலையும் இதே பிரச்சனை இருக்கு, மகாராஷ்டிரா பூராவும் இதே பிரச்சனை இருக்கு. அதனால இது தள்ளி போகுங்கிறது எதிர்பார்ப்பு. பட் இப்போதைக்கு செப்டம்பர் 30 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. செப்டம்பர் 30 தான் டியூ டேட் ஃபார் 18-19. திருப்பியும் இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த ஜிஎஸ்டிஆர் 9 18-19க்கு செப்டம்பருக்குள்ள ஃபைல் பண்ணணும். யாருங்கிறத சொல்லிட்டேன், 2 கோடிக்கு மேல இருக்கிறவங்க தான் பண்ண போறோம். 2 கோடி கீழே இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தப்பு பண்ணியிருந்தா அதை சரி பண்றதுக்கான ஒரு வழி இது. இப்ப லீகலா இன்னும் சில ப்ரொவிஷன்ஸை இதுல நாம ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இது நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி சென்னையை தவிர்த்து இருக்கிற இடங்கள்ல வேகமா நடைபெறுது. சென்னையிலயும் 2-3 இடங்கள் நடைபெறுது. டிபார்ட்மெண்ட் ஆடிட் வருவதற்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. சில பேர் கேட்கறாங்க, சார் டிபார்ட்மெண்ட் எப்படி ஆடிட்டுக்கு வரலாம்? இன்னும் நம்ம ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன்ஸும் ஜிஎஸ்டி ஆடிட்டுமே பண்ணி முடிக்கல. 18-19க்கு 17-18 முடிஞ்ச கதை. 18-19க்கு நம்ம இன்னுமே எந்த விதமானதும் தாக்கல் பண்ணல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஆடிட்டுக்கு வரலாம் அப்படின்னா, செக்ஷன் 35ல் கூறப்பட்டுள்ள ஆடிட்டும் செக்ஷன் 66, 65 இதுல இருக்கக்கூடிய ஆடிட்டும் வேறு.
இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சோ டிபார்ட்மெண்ட் அவங்க நினைத்தபடி அவங்களுடைய ஆடிட்டை அவங்க எப்ப வேணா செய்யலாம். நாம முடிச்சாதான் அவங்க ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்க ஆடிட் பண்ணிட்டாங்க, அதுல சில விஷயங்கள் தெரிய வருதுன்னா அதுல தெரிய வந்த விஷயங்களை நாம நம்முடைய ரிட்டர்ன்ல ஜிஎஸ்டிஆர் 9லயோ 9Cலயோ காண்பிச்சிடலாம். இது டிபார்ட்மெண்ட் ஆடிட் வந்துருச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆடிட் வந்தா அது தப்பானா இல்ல, அது சரிதான். அவங்க சரியாதான் அந்த ஆடிட்டை பண்றாங்க, அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணப்படுது, இதுல மாற்றம் இல்லை. ஓகே, இப்ப மறுபடியும் இந்த 9 ஃபைல் பண்றதுக்கு 9C பத்தி ஒரு சின்ன விஷயம் பார்த்துட்டு திருப்பி 9ல இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவா பார்ப்போம். 9Cல என்ன ஃபைல் பண்ண போறோம்? 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கிறவங்க நாம ஃபைல் பண்ண போறதுதான் ஜிஎஸ்டிஆர் 9C. இந்த 9C 9ம் ஃபைல் பண்ணணும், 9Cயும் ஃபைல் பண்ணணும், இரண்டுமே சேர்த்து தான் பண்ணணும். 9C உடைய பர்பஸ் என்ன, எதுக்காக அதை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் என்னுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸும் நான் இதுதான் என்னுடைய ரிட்டர்ன் நம்பர் அப்படின்னு ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9ல எதை கொடுத்தேனோ இது ரெண்டும் சரியா இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் இதுதான் வித்தியாசம், ஆனா இந்த வித்தியாசத்தினால இவ்வளவு டாக்ஸ் வருது, அதை கட்டிட்டோம், இல்ல இந்த வித்தியாசம் இருக்கு, வித்தியாசத்தினால டாக்ஸ் வரவில்லை அல்லது வித்தியாசமே இல்லை, இதுல ஏதாவது ஒரு விடைதான் இருக்க முடியும். இதை சொல்லுவதற்கான இடம்தான் நம்மளுடைய GSTR 9C. ஸோ இந்த 9C 5 கோடிக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் தாக்கல் பண்ண வேண்டியது. இது இரண்டுமே, அதாவது 9 ஃபைல் பண்ணிட்டாதான் 9C ஃபைல் பண்ண முடியும். இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து டியூ டேட் தான் 30 செப்டம்பர் 2020 ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 18-19. 19-20க்கு சட்டப்படியான டியூ டேட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2020. ஆனால் கண்டிப்பா நம்ம 2018-19க்கே ஜூன் அப்படிங்கறது தாண்டி இப்ப செப்டம்பர்ல போய் நிக்கிறோம்னா அது இன்னும் தள்ளி தான் போகும். அதனால 19-20 பத்தி இப்ப நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அடுத்தபடியா ஜிஎஸ்டிஆர் 9க்குள்ள போகும்போது நான் 3 பெரும் பிரிவா பிரிச்சு சொல்றேன். நம்ம திருப்பி அந்த ஃபார்ம் படிவத்தை பல முறை பார்த்துருப்போம். ஸோ அதனால இதுல போய் இதுதான் பார்க்கணும் இதுதான் பார்க்கணுங்கிற தேவையில்லை. என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே கவர்மெண்டே ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். முதலாவதாக நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 9ல லயபிலிட்டியை ரிப்போர்ட் பண்றோம். இந்த லயபிலிட்டி ரிப்போர்ட்டிங்ல ரொம்ப நுணுக்கமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் இந்த 0 ரேட்டட் டர்ன் ஓவருக்கும் டீம்டு எக்ஸ்போர்ட்ஸுக்கும் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் அதுல தெளிவு இருக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே. இது 3ம் ஒண்ணு அல்ல. அதாவது மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் எனப்படுவது என்கிட்ட இருந்து ஒருத்தர் வாங்குவாரு, அவர் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவார், அவர் அந்த பொருளை எந்த விதத்திலும் ஃபர்தரா உற்பத்தி பண்றதுக்கு பயன்படுத்த மாட்டாரு, அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவார். அப்போ ஒரு மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் நோட்டிபிகேஷன் 40/2017 அந்த நோட்டிபிகேஷன் கீழே வருது. அப்படி வந்தா என்னன்னா, அவருக்கு அப்படி விற்கும் போது நான் 0.1% ஜிஎஸ்டி போட்டால் போதும். அந்த 0.1% ஜிஎஸ்டி போடுறேன் இல்லையா, அந்த 0.1% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நாட் அ 0 ரேட்டட் சப்ளை, அது டாக்ஸபிள் சப்ளை தான், நீங்க டாக்ஸபிள்ல தான் காட்டணும். 1. அடுத்தது டீம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. செக்ஷன் 147 சிஜிஎஸ்டி ஆக்ட் படி நோட்டிபிகேஷன் 48/2017 அதுபடி இஓயு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் அவங்களுக்கு விற்கும் பொழுதோ அல்லது அவங்கள தவிர்த்து, அதாவது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் யூனிட் இல்லாம அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் சொல்லுவோம், இந்த லைசன்ஸ் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றவங்க, அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்க, அவங்களுக்கு நாம விற்கும் போதோ இபிசிஜி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ், அந்த இபிசிஜி லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு விற்கும் பொழுதோ இந்த 3 விஷயங்கள். இது தவிர பேங்க்ஸுக்கு மட்டும் யூனிக்கா ஒண்ணு இருக்கு, அது புல்லியன் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம், கோல்டு சில்வர் பிளாட்டினம், இது எல்லாத்தையும் பேங்க் ஒரு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் வச்சிருக்கிற ஒருவருக்கு வித்தாலோ, இந்த 4 கேஸ்லயும் அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேரு டீம்டு எக்ஸ்போர்ட். ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் 0 ரேட்டட் அல்ல.
எப்படி ஜிஎஸ்டிஆர் 1ல இதை 6A ரிப்போர்ட் பண்றது இல்லை, நாம இதை 6C தான் ரிப்போர்ட் பண்றோம். அது போல இந்த டிரான்சாக்ஷனை பிரிச்சு தனியாக ஜிஎஸ்டிஆர் 9ல ரிப்போர்ட் செய்ய வேண்டும். இது இரண்டாவதா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வித்தியாசமான டிரான்சாக்ஷன். முதல்ல மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட், அது B2Bல தான் காட்டணும், அது எக்ஸ்போர்ட் அல்ல. இதுவும் எக்ஸ்போர்ட் அல்ல, இது டீம்டு எக்ஸ்போர்ட், தனியா காட்டணும். இதுல ரெண்டுத்துலயும் நீங்களே இப்ப 9 ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்களே ஓரளவுக்கு சார் இதுல சரியா நடந்திருக்கான்னு செக் பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்னா 3 மாதங்களுக்குள், அதாவது நீங்க இந்த மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் 0.1% போட்டு கொடுத்தீங்க இல்லையா, அவருக்கு நீங்க வித்ததுல இருந்து 3 மாசத்துக்குள்ள அவர் அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கணும். எக்ஸ்போர்ட் பண்ணின ஷிப்பிங் பில் காப்பியை அவர் உங்களுக்கு கொடுக்கணும். இது கையில இல்லைன்னா பழைய சி ஃபார்ம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அவர் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண காப்பியை அந்த எக்ஸ்போர்ட் பண்ண பொருளுக்கான ஷிப்பிங் பில்லுல உங்க ஜிஎஸ்டி நம்பரையும் உங்க இன்வாய்ஸ் நம்பரையும் போட்டிருத்தல் வேண்டும். அப்படி போட்டு அவர் கொடுக்கலன்னா நீங்க அதை 0.1%க்கு போட்டு இருந்தாலும் நாளைக்கு டிபார்ட்மெண்ட் அதை 18க்கோ அல்லது 28க்கோ எந்த ரேட்ல வருதோ அந்த ரேட்டுக்கு உங்ககிட்ட இருந்து டாக்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமோகமா இருக்கு. அதனால இந்த 0.1% போடுற டிரான்சாக்ஷன்ஸை நீங்க ஒரு பார்வை பார்த்துட்டு இதுக்கான சப்சிக்வெண்ட் டாக்குமெண்டேஷன் சரியா வந்துடுச்சா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. இது 1. ரெண்டாவது, இந்த டீம்டு எக்ஸ்போர்ட்டுக்கு உரியது. இந்த டீம்டு எக்ஸ்போர்ட் இஓயுக்கு தான் நிறைய பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது அதுக்கான அந்த நோட்டிபிகேஷன் 48/2017 குறிப்பிடப்பட்டுள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. உதாரணம், அவர் பார்ட் ஏ, அதாவது ஃபார்ம் ஏ அப்படிங்கிறதுல டேட்டா மெயின்டைன் பண்ணணும், ரெக்வஸ்ட் கேட்கணும். ஃபார்ம் பிங்கிற சர்டிபிகேஷன் அவர் நம்ம கொடுக்கணும். அதுதான் அவரு டீம்டு எக்ஸ்போர்ட்டர், அதாவது இஓயு நம்ம கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டதாக அர்த்தம். அதை நாம நம்மளுடைய ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீசருக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அவரோட பர்ச்சேஸ் ஆர்டரையே நம்ம முதல்ல ஒரு காப்பி கொடுத்துருக்கணும். அதுக்கு பிறகு அவருக்கு சப்ளை பண்ணி முடிச்ச அப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்குற ஃபார்ம் பியை நம்ம இவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படிங்கிற இந்த வரையறைகள்லாம் இருக்கு. இதுக்கு உட்பட்டு இருந்தால் மட்டுமே தான் அது டீம்டு எக்ஸ்போர்ட். இல்லைன்னா அது டீம்டு எக்ஸ்போர்ட் இல்லை. நாம பண்ணும்போது அவர் சொன்னாரு சார், ஆனா அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்டே கொடுக்கல அப்படின்னா 9ல அதுக்கான அடிஷனல் டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டி இருக்கும், பாத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததுதான் ஜீரோ ரேட்டட். ஸோ இந்த டீம்டு எக்ஸ்போர்ட்டையும் மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டையும் பிரிச்சுட்டீங்கன்னா பாக்கி தான் நமக்கு ஜீரோ ரேட்டடுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்பே இருக்கு. இப்போ ஜீரோ ரேட்டடை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் பே பண்ணக்கூடிய, அதாவது நான் டாக்ஸ் பே பண்ணக்கூடியதா டேபிள் 4ல ஜிஎஸ்டிஆர் 9ல காட்டக்கூடிய டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கிற டர்ன் ஓவர்லயே ஒரு விஷயத்த நீங்க சரியா பண்ணணும். அது என்னன்னா டெபிட் நோட், கிரெடிட் நோட். இந்த வருஷத்துக்கு உரிய டிரான்சாக்ஷனை டெபிட் நோட்டாவோ கிரெடிட் நோட்டாவோ பிற்காலத்துல நாம அட்ஜஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வருஷத்துலயே நடந்திருக்கலாம், இல்ல பிற்பாடும் நடக்கலாம். உதாரணத்துக்கு 18-19 ஃபினான்ஷியல் இயர்ல நடந்த ஒரு இன்வாய்ஸ், அந்த இன்வாய்ஸுக்கு 18-19லயே நம்ம வித்தது 100 ரூபாய்க்கு, பிற்பாடு அது 100 இல்ல 110ன்னு சொல்லி கஸ்டமரும் ஒத்துக்கிறாரு. 10 ரூபாய்க்கு நீங்க டெபிட் நோட் போடுறீங்க அப்படின்னா அந்த 10 ரூபாய்க்கு சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது. ஜிஎஸ்டி படி அதற்கு பெயர் டெபிட் நோட். இது இன்க்ரீஸ் இன் டிரான்சாக்ஷன் வேல்யூ. இன்னொன்னு என்ன நடக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ். டிக்ரீஸ் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிக்ரீஸ் வில் ஹேப்பன் இஃப் இட் இஸ் a கிரெடிட் நோட். அதாவது 100க்கு வித்தீங்க, அவர் என்ன சொல்றாரு, இல்ல சார் 99 தான் ஆர் 90 தான் நம்ம ஒத்துக்கிட்ட பிரைஸ், டிஸ்கவுண்ட் ஏதோ அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப அந்த சமயத்துல நீங்க கொடுக்க வேண்டியது கிரெடிட் நோட். என்ன வித்தியாசம்? டெபிட் நோட் உங்களுடைய கட்ட வேண்டிய டாக்ஸை அதிகப்படுத்தும், கிரெடிட் நோட் நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸை குறைக்கும். அப்ப கிரெடிட் நோட் போட்டாலே குறைச்சிக்கலாமா? இல்ல. செக்ஷன் 15 சப்செக்ஷன் 3 கிளாஸ் பி, அதை நீங்க கொஞ்சம் படிக்கணும். அதுபடி நீங்க கிரெடிட் நோட் மூலமா டிஸ்கவுண்ட் கொடுப்பீர்களே ஆனால் அந்த டிஸ்கவுண்ட் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அது என்ன? முதல்லயே இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் உனக்கு உண்டு அப்படிங்கிற ப்ரீ அக்ரீடு அப்படின்னு இருக்கணும். இரண்டாவதா எந்தெந்த இன்வாய்ஸுக்கு இந்த கிரெடிட் நோட் அப்படிங்கிறத ஸ்பெசிபிக்கா கண்டுபிடிக்கணும். மூணாவது, யாருக்கு நாம அந்த கிரெடிட் நோட்டை கொடுக்குறோமோ வாங்குற அவரு, அந்த கிரெடிட் நோட்டை பெறப்போற அவரு
எடுத்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ல இப்ப நம்ம கிரெடிட் நோட்ல எவ்வளவு ஜிஎஸ்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவரு ரிவர்ஸ் பண்ணணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால்தான் நீங்க கிரெடிட் நோட்ல டாக்ஸ அட்ஜஸ்ட் பண்ண இயலும், டிஸ்கவுண்டா இருக்கும் பட்சத்தில். ஸோ இதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க டெபிட் கிரெடிட் நோட் டீடைல்ஸ் கொடுக்கும்போது. இந்த டெபிட் கிரெடிட் நோட்ஸை பிரிச்சு தனியா தான் காட்டணுமா அப்படின்னா அங்கதான் 2 பிரஸ் ரிலீஸ நீங்க GSTR 9(9)C ஃபில் பண்ணும்போது அந்த பிரஸ் ரிலீஸை ஒரு வாட்டி நல்லா படிச்சிருறது பெட்டர். 17-18 ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா நல்லது, இன்னொரு வாட்டி பாத்துக்கோங்க. அதாவது ஜூலை 4, ஜூன் 3 இந்த 2 நாள்லயும் 2019 ஜூலை 4, ஜூன் 3 இந்த 2 நாள்லயும் 2 பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. 9 இப்படி ஃபில்அப் பண்ணினா போதும், 9C இது கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு நவம்பர் 26, 2019 சில தளர்வுகளை நோட்டிபிகேஷன் மூலமா கொடுத்தாங்க. இந்த 3 நாள்ல வந்த இந்த 2 பிரஸ் ரிலீஸ், இந்த ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்கள் கம்பல்சரியா கொடுக்கணும், எந்த விஷயங்கள் கம்பல்சரி இல்ல அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். அதுபடி பார்த்தா இந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு காட்ட முடிஞ்சா காட்டுங்க. காட்ட முடியல அப்படின்னா 9ஓட அதாவது மொத்த டர்ன் ஓவரோட சேர்த்து தான் சார் இருக்கு, ஆனா என்கிட்ட பிரேக்கப் தனியா இருக்கு அப்படின்னா நீங்க தனியா காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சேர்த்தே காண்பிச்சிடலாம். ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஃபெசிலிட்டி லீனியன்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா 18-19க்கு மட்டுமே. 17-18க்கு இருந்தது, 18-19க்கு இருக்கு. 19-20க்கு இது உண்டுன்னு சொல்லல. சோ அதனால 19-20க்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. இது 17-18க்கும் 18-19க்கும் மட்டுமே அப்படிங்கறதா அந்த நோட்டிபிகேஷனும் பிரஸ் ரிலீஸும் சொல்லக்கூடியது. அடுத்தபடியா ரிவர்ஸ் சார்ஜ் ஒரு பெரிய தகராறுக்கு உட்பட்ட ஏரியான்னா இதுதான் சார். ரிவர்ஸ் சார்ஜ்ல எதை காட்டுறது GSTR 9ல? அந்த வருஷத்துல எதை கட்டணுமோ அதை காட்டுறதா, இல்ல அந்த வருஷத்துக்கு என்ன கட்டி இருக்கணுமோ அதை காட்டுறதா, அல்லது இந்த வருஷத்துக்கு இதுதான் கட்டப்பட்டது சப்சிக்வெண்டா இன்னும் கொஞ்சம் கட்டப்பட்டது அப்படின்னு பிரிச்சு காட்டலாமா? 3 வகை இருக்கு. இதுல பிரஸ் ரிலீஸ் படி காமன் சென்ஸ் படியும் என்னுடைய ஆன்சர் இந்த வருடத்தில் எது கட்டப்பட்டதோ அதை மட்டும் காண்பிச்சா போதும். அப்போ இந்த வருடத்திற்கு உரிய RCM நான் அடுத்த வருஷத்துல கட்டியிருந்தா என்ன பண்றது? அதை அடுத்த வருஷத்துல காட்டுங்க, ஏன் இந்த வருஷத்துல காட்டணும்? இந்த வருடத்திற்கு உரிய RCM அடுத்த வருஷத்துல கட்டப்பட்ட இயர்ல தானே காட்ட போறீங்க சார். அடுத்த வருஷத்துல கட்டுறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உண்டா? இப்ப உதாரணத்துக்கு 18-19க்கு இன்னைக்குதான் கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூன் 2020. இன்னைக்கு நான் அதுக்கான ரிவர்ஸ் சார்ஜை கட்டுறேன், கட்டிட்டா என்னோட ஆனுவல் ரிட்டர்ன் தாக்கல் பண்றேன், என்னால கிரெடிட் எடுக்க முடியுமா அப்படின்னா உங்களால எப்படியுமே GSTR 9ல புது கிரெடிட் எடுக்க முடியாது. நீங்க கிரெடிட் எடுக்க போறது என்னமோ நம்மளுடைய 3Bல தான், அங்கதான் நீங்க எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க ஜூன் மாசம் 2020ல கட்டின RCMக்கு ஜூன் மாசம் 2020 3Bல கிரெடிட் எடுத்துக்கோங்க. அப்போ அதை எப்ப காட்டணும்? ஜூன் மாசம் 2020க்கு வரக்கூடிய ஆனுவல் ரிட்டர்ன் என்ன? 2021க்கான ஆனுவல் ரிட்டர்ன் தானே, அதுலதான் நீங்க காட்டணும். அதனால அந்த வருஷத்துல போய் அதாவது 18-19க்கு உரியது பிற்பாடு கட்டப்பட்டதுங்கிறத RCMக்கு மட்டும் காண்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவங்க பிரஸ் ரிலீஸ்லயும் சொன்னது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய காமன் சென்ஸ் வியூவும் அதுதான். ஸோ RCMல இதை பார்த்துக்கோங்க. லயபிலிட்டி இது டேபிள் 4ல. இப்போ டேபிள் 5ல பாத்தீங்கன்னா லயபிலிட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா இருக்கக்கூடிய டர்ன் ஓவர். இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் 2 ரீசனுக்காக. ஒன்னு LUT டிரான்சாக்ஷன் பூரா இங்கதான் வரும். இந்த LUT டிரான்சாக்ஷன்ல ஒரு மாற்றம் ஒண்ணு நிகழ்ந்திருக்கு. அது LUT சம்பந்தமா இல்லைன்னாலும் LUT பண்ணவங்களுக்கு அது ஒரு தாக்கம் இருக்கு. அதை நான் சொல்றேன் என்னன்னு. அந்த மாற்றம் எப்ப நிகழ்ந்ததுன்னா 24 மார்ச் 2020 தான் நடக்குது. ஸோ கோவிட் என்னைக்கு இவங்க இது பண்றாங்களோ, லாக்டவுன் பண்றாங்களோ அன்னைக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணப்பட்ட நோட்டிபிகேஷன். வேற ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல அது அடிவாங்கும். LUT அப்படிங்கறதோட அடிப்படை ரூல் 96 பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, LUTங்கிறது இந்த நூடுல்ஸ் சமைக்கிற மாதிரி 2 நிமிஷம் வேலை. உள்ள போனா 2 பட்டன் அழுத்துறோமா, ஐ அக்செப்ட் கொடுத்தோமா, 2 பேர் கொடுத்தோமா, ஜென்ரேட் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். இதான் LUT வாங்கியாச்சுங்க. அப்படின்னா அதுல என்ன எழுதியிருக்குங்கிறத கொஞ்சம் கூர்மையா படிக்கணும். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, LUT அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை எடுத்துக்கிற நீங்க சில விஷயங்களுக்கு என்ன நான் உட்படுத்திக்கிறேன்னு சொல்றீங்க.
முதலாவதா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த எல்யூடி மூலமா நான் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவேனே ஆனால் பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் 3 நாட்களுக்குள், அதாவது இந்த பொருள் என் கைக்கு வந்ததுல இருந்து 3 நாளைக்குள்ள நான் அந்த எக்ஸ்போர்ட்டை பண்ணிடுவேன். 3 மாதங்களுக்குள் அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கறதா இது 1. இரண்டாவது, இது நான் 3 மாதங்களுக்குள் எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? இதை நீங்க 3 மாதங்களுக்குள் எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா நீங்க அதற்கு உரிய ஜிஎஸ்டியை செலுத்த வேண்டும் வித் இன்ட்ரெஸ்ட். உதாரணத்துக்கு ஜூன் 2018 இன்வாய்ஸ் போட்டாச்சு எல்யூடி. ஏன்னா 18-19 பினான்சியல் இயருக்கு பாத்தீங்கன்னா எல்யூடிங்கிறது ஒரு பொதுவான எல்யூடியா கொடுத்துட்டாங்க. அதாவது சிஸ்டம்லயே எல்யூடி கொடுத்துட்டாங்க. நீங்க போய் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்யூடி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த எல்யூடி எடுத்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்? அந்த எல்யூடி 3 மாதத்திற்குள் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணாராங்கிறத பார்க்கணும். அவர் 3 மாதத்துக்குள்ள எக்ஸ்போர்ட் பண்ணாருங்கிறது எப்படி சார் தெரியும் அப்படின்னா, ஷிப்பிங் பில்ல இஜிஎம் டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட். அந்த எக்ஸ்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்ட் 3 மாதங்களுக்குள் இருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்க டாக்ஸை கட்டணும் இன்ட்ரெஸ்டோட. சார் இன்ட்ரெஸ்டோட டாக்ஸ் கட்டிட்டு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்டா கிளைம் பண்ணலாம். ஆனா கட்டின இன்ட்ரெஸ்ட் கட்டினதான், இன்ட்ரெஸ்ட் திரும்பி வராது. இது கூட்ஸை பொறுத்த வரைக்கும். சர்வீஸா இருக்கும்போது இன்னும் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ல நீங்க பார்க்க வேண்டியது 1 வருடத்திற்குள், அதாவது அந்த எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் போட்ட 1 வருடத்திற்குள் அந்த சர்வீஸுக்கு உரிய பணம் ஃபாரின் கரன்சியாக நான் பெற்று விடுவேன். அந்த சர்வீஸ்க்கு உரிய ஃபாரின் கரன்சியை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு தான் நீங்க எஸ் சொல்லிதான் இதை பண்றீங்க. அப்ப அந்த ஃபாரின் கரன்சி எனக்கு வரல 1 வருஷத்துக்குள்ள அப்படின்னா பிரச்சனை. சோ சர்வீஸ் எக்ஸ்போர்ட் எல்லாம் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்யூடில சர்வீஸ், எல்யூடி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துக்குள்ள இதுக்கான பேமெண்ட்டை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேமெண்ட்டை நீங்க வாங்கல அப்படின்னா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டும், ஐஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்டோட. சோ 17-18 இது ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 17-18 ஜிஎஸ்டி ஆடிட்டுக்கு உட்பட்டப்பட்ட பீரியடே 9 மாசம் தான். சோ 18-19 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஏன் 17-18 ஒரு சர்வீஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணப்பட்டு அந்த சர்வீஸ் இன்வாய்ஸுக்கான பேமெண்ட் 1 வருடத்திற்குள்ள வரலன்னு வைங்க. 18-19 நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நாம கண்டிப்பா இதை பார்க்க வேணும். சோ இது ஜிஎஸ்டிஆர் 9ல அடிஷனல் லைபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் இந்த எல்யூடி சம்பந்தப்பட்டதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல குட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, 3 மாசத்துக்குள்ள அது இந்தியா விட்டு வெளியில போயிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 23 மார்ச் 2020 இருந்து அதுக்கும் ஒரு கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது ரீஃபண்ட் சம்பந்தமான கண்டிஷன் தான். ஆனா நம்மளுடைய டிஸ்க்ளோஷரை இது பாதிக்கும். நீங்க நாளைக்கு ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ண போனா இது கண்டிப்பா உங்களை பாதிக்கும். அது என்னன்னா, பொருளாக இருக்கும் பட்சத்தில் ரூல் 96B அப்படின்னு ஒன்று இன்சர்ட் பண்ணிருக்காங்க. பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஃபாரின் கரன்சியை ஃபெமாவில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதிக்குள் நான் பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இதுதான் கம்பல்சரி கண்டிஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா சர்வீஸாக இருந்தால் நீங்க இன்வாய்ஸ் போட்டதுல இருந்து 1 வருடத்திற்குள் அதுக்கான பேமெண்ட்டை வாங்கிடுவேன்னு எல்யூடில சொல்லிட்டீங்க. பொருளா இருந்தா அதுக்கான எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான ஃபாரின் கரன்சியை நான் ஃபெமா குறிப்பிடப்பட்டுள்ள காலத்திற்குள் பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. ஃபெமா குறிப்பிடுறது ஜெனரலி 9 மாசம். இதே ஃபாரின்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சா இருந்தா 15 மாசம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ள அந்த பணத்தை நீங்க ஃபாரின் கரன்சியில வாங்கி விட வேண்டும். ஃபாரின் கரன்சியில் நீங்கள் வாங்கவில்லை என்றால் அது எக்ஸ்போர்ட்டே கிடையாது. ஒண்ணு, அதுக்கான ரீஃபண்ட் கிடையாது. 2வது, அது எக்ஸ்போர்ட் இல்லைங்கும் போது எல்யூடியில பண்ணியிருக்கும் பட்சத்தில் அதுக்கான டாக்ஸ் நீங்க செலுத்த வேண்டியிருக்கும். இதுதான் இந்த எல்யூடி சம்பந்தமானதை பார்க்கும்போது நீங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்ரூவ் பண்ணுங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இது டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லைனாலும் அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ அப்படியே நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கு மாத்திடுவோம்.
இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல என்ன சார் பஞ்சாயத்துனா, அதிகமான பஞ்சாயத்து எனக்கு தெரிஞ்சு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல தான் இருக்கும். பட் என்னுடைய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு சிம்பிளா அதை வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிளா வச்சுக்கிறது நல்லது. முதல்ல கவர்மெண்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை இன்புட் கேபிட்டல் குட்ஸ் இன்புட் சர்வீஸ் அப்படின்னு 3ஆ பிரிச்சு சொல்ல தேவையில்லை. இன்புட்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் ஆமா அவங்க சொல்லிட்டாங்க, இதை நம்ம பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரூடென்ட் அக்கௌண்டன்டா அதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கேபிட்டல் குட்ஸுக்கு உரிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு இல்லையா, அதை நம்ம அசசி எடுத்திருப்பாரே, ஆனால் நாளை பின்ன அந்த கேபிட்டல் குட்ஸ் அவர் விற்கும் போது எவ்வளவு கிரெடிட் எடுத்தார், அதுல எவ்வளவு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு செக்ஷன் 18 சப்செக்ஷன் 6ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தயவு செஞ்சு கவர்மெண்டே சொல்லி இருந்தாலும், முன்னாடி என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு அதனால அதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன் லைபிலிட்டியில வரும்போது. ஆனா எனக்கு ஐடிசில இதுல உடன்பாடு இல்லை. கவர்மெண்ட் இதை கொடுக்க வேண்டாம்னு சொன்னாலும் நீங்க வலுக்கட்டாயமா அந்த டேட்டாவை பிரிச்சு எடுங்க அல்லது பிரிச்சு கேளுங்க. இன்புட் கேபிட்டல் குட்ஸ் இன்புட் சர்வீஸ் அப்படிங்கிற பிரிவு வேணும். கேபிட்டல் குட்ஸுக்கு உரிய கிரெடிட்டை தனியா தான் நீங்க எடுத்து வச்சுக்கணும், தேவை பாத்துக்கோங்க. சோ கவர்மெண்ட் சொல்லிட்டாங்களேங்கிறதுனால ஒரு லைன்ல ஃபில் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். பட் நாளைக்கு பதில் சொல்லணும் 3 வருஷம் கழிச்சுக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்காது, இந்த வருஷத்துல வாங்கினதுக்கு எவ்வளவு ஐடிசி எடுத்தோங்கிற அந்த ஞாபகம் இருக்காது. சோ அந்த விஷயம் மட்டும் நம்ம அந்த ஆப்ஷனை எடுத்துக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது, 3Bயில் நாம என்ன கிரெடிட் எடுத்தோமோ அதை தான் கொண்டு வந்து அவங்க அங்க காட்டுறாங்க. 3Bயில் எடுத்த கிரெடிட்டை தான் கொண்டு வந்து டேபிள் 6ல காட்டுறாங்க. சோ 3Bயில் இந்த வருஷத்தில் என்ன எடுக்கப்பட்டதோ அதுக்கு தான் நம்ம ஜவாப்தாரி 18-19க்கு. சோ அதுக்கு மட்டுமே நீங்க பதில் சொல்லுங்க, அதை மீற வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்ப அதுக்கு நாம பதில் சொல்லும் போது நம்மளுடைய முதல் இது என்ன அப்படின்னா, 3Bக்கு நாம சொல்லும் போது 3Bல கிரெடிட் எடுத்துட்டோம், அதை பிரிச்சு சொல்லிட்டோம். எப்படி இன்புட் கேபிட்டல் குட்ஸ் இன்புட் சர்வீஸ் அப்படின்னும், இம்போர்ட்ஸுக்கு உரியது, ஆர்சிஎம்க்கு உரியது, நார்மல், எல்லாத்தையுமே அதை பிரிச்சு சொல்லிடுறோம். ரைட். இப்போ அதுக்கு அடுத்து வரும்போதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள் 7 ரிவர்சல்ஸ். இந்த டேபிள் 7 ரிவர்சல் அப்படிங்கிறது என்னன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்க விட்டு போன கிரெடிட்டை GSTR 9ல எடுக்க முடியாது, நீங்க 3Bல தான் எடுத்தாகணும். ஆனால் நீங்க இந்த வருஷத்துக்கு உரிய கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணி இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய கிரெடிட் ரிவர்சல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிவர்சல்ஸை நீங்க டேபிள் 7ல பண்ணணும். சார் நான் 3Bல பண்ணல அதனால பண்ணாம விட்டுலாமா அப்படின்னீங்கன்னா, நீங்க இப்ப வரைக்கும் 3Bல பண்ணலங்கும் போது அதை கண்டிப்பா 9ல பண்றது தானே பெட்டர். இல்ல நான் சப்சிக்வெண்டா பண்ணிட்டேன் சார், 19-20 ரிட்டர்ன்ல பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க இப்ப பண்ணதே தேவையில்லை, 7ல பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ இதுதான் நீங்க அங்க பார்க்க வேண்டியது. இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன், ரூல் 42-43 ரிவர்சல். ரூல் 42ங்கிறது என்னோட காமன் அவுட்புட்டாக இருக்கும் பட்சத்தில், அவுட்புட்ல எக்ஸ்போர்ட் இதுவும் இருக்கு, அது பேர் என்ன, என்னுடைய எக்ஸ்போர்ட்டும் டாக்ஸபிளும் இருக்கு ஒரு பங்கு, இன்னொரு பங்கு எக்ஸம்டடும் இருக்கு, நாட் டாக்ஸபிளும் இருக்கு. அப்படின்னா அந்த நாட் டாக்ஸபிள் எக்ஸம்டடுக்கு உரிய கிரெடிட் சார் அதுக்கு தான் இன்புட்டே வராதே அப்படின்னீங்கன்னா, இன்புட் கூட்ஸ் வராது, சர்வீஸ் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி? ஆடிட் ஃபீஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட அக்கௌண்டிங் ஃபீஸ் எடுத்துக்கோங்க, இது காமன் தானே, ரெண்டுக்கும் சேர்த்து தானே கணக்கு எழுதுறோம், ரெண்டுக்கும் சேர்த்து தானே ஆடிட் பண்றோம். அப்ப அதுக்கான ஃபீஸுக்கு அந்த டர்ன் ஓவருக்கு உரிய ப்ரொபோர்ஷனை ரிவர்ஸ் பண்ணி தானே ஆகணும். இதான் ரூல் 42. இதே கேபிட்டல் குட்ஸ் காமனாக இருக்கும் பட்சத்தில் ரூல் 43. சோ இது ரெண்டத்தையும் நீங்க பாத்துக்கணும். ஒரு மில்க் டைரி இருக்கு, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, எல்லாருக்குமே இது அப்ளை ஆகும். இந்த காமன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிவர்சல கண்டிப்பா நீங்க செஞ்சு இருக்கணும். செய்யலைன்னா GSTR 9ல செஞ்சிருந்தது பெட்டர். அப்ப இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நான் ஐடிசியா தான் ரிவர்ஸ் பண்ணணுமா அப்படின்னா, இதுலயும் 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. ஒண்ணு, 9 மூலமா அதிகமா வரக்கூடிய லைபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருந்தா அதை கேஷா தான் கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஐடிசி ரிவர்சலை நீங்க ஐடிசி ரிவர்சலா கூட பண்ணலாமே. ஸோ DRC 03ல இத கம்பல்சரியா கேஷா தான் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துலயும் சட்டத்துல அது இல்ல, அது வெறும்னு ரூல்ஸ்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ரூல்லயோ மெயின் ரூல்லயோ செக்ஷன்லயோ எங்கேயுமே இல்ல. ஸோ அப்படிங்கிறதுனால இந்த ரிவர்சலுக்கு உங்க கையில ஐடிசி இருக்குமே ஆனால் நீங்க ஐடிசியவே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனிவே இன்னைக்கு ரிவர்ஸ் பண்றீங்க, அந்த வருஷத்துக்கு ரிவர்ஸ் பண்ண வேண்டியதுன்னா இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட தானே போறீங்க. 18% இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான லாஸ் நீங்க ஈடு பண்ணிட்டீங்க. அப்ப என்ன கவலை, நீங்க இன்ட்ரெஸ்ட கட்டிடுறீங்கும் போது
எந்த விதத்திலையும் நீங்க ஐடிசி மூலமாக ரிவர்ஸ் பண்ணுவது தப்பு ஆகாது. ஸோ இந்த டேபிள் 7 பார்த்து ஆராய்ஞ்சு நீங்க இந்த ரிவர்சலை செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்தபடியா இந்த டேபிள் 7 மூலமா அடிஷனல் லைபிலிட்டி வேற எங்க வரலாம் அப்படின்னா, முக்கியமான இடம் 180 நாளுக்குள்ள சப்ளையருக்கு பேமெண்ட் செய்திருக்க வேண்டும். இந்த இன்வாய்ஸ் டேட் அப்படிங்கிறதுல இருந்து 180 நாளுக்குள்ள என்னுடைய சப்ளையருக்கு பேமெண்ட் போயிருக்கணும். என் சப்ளையருக்கு நான் அந்த பேமெண்ட்டை பண்ணல அப்படின்னா, அந்த 180 நாளுக்குள்ள நான் பண்ணாத பேமெண்ட் எனக்கு அதுக்கு உரிய ஐடிசி கிடையாது. நான் அதை ரிவர்ஸ் பண்ணணும். இது நம்ம எல்லாருமே தேடி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இத பண்ணலைன்னா என்ன சார்? பண்ணணும் சொல்லிட்டேன், பண்றது முக்கியம்னு சொல்லிட்டேன். சார் நான் பண்ணல, அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிக்கிற அன்னைக்கு பிரச்சனை. சப்சிக்வெண்டா பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 180 நாளுக்குள்ள பே பண்ணல சார், 31/3/2019 அன்னைக்கு நான் அதை பே பண்ணல, 180 நாள் டியூ இருக்கு, ஆனா அதுக்கு பிறகு பே பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த இடைப்பட்ட பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் செலுத்துறதுக்கு நம்மள சொல்லலாம். சரி, இன்னி வரைக்குமே பே பண்ணல, ஆனா ஐடிசி அப்பவே எடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், இன்ட்ரெஸ்டையும் ரிவர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 180 நாளுங்கிறது பிடிக்கவே இல்லை சார், நல்லது இல்லை இது அப்படின்னு சொன்னாலும் சட்டம் அதுதான். ஸோ ரிவர்சல் அப்படிங்கிறது பண்ண வேண்டி இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்தபடியாக நம்மளுடைய மொத்த லைபிலிட்டி, இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கிட்டோம், அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்ம என்ன 3Bல கட்டியிருக்கோமோ அது வரப்போகுது. 3Bல கட்டினதை விட அதிகப்படியா GSTR 9ல எதையாவது காண்பிச்சுனோம் இருந்தோம் அப்படின்னா, GSTR 9ல என்ன காண்பிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து லைபிலிட்டியில கூடுதலா காமிச்சிருக்கலாம், அல்லது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ரிவர்சல்ல அதிகமா காமிச்சிருக்கலாம். இது ரெண்டு மூலமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே உங்களுடைய லைபிலிட்டி பேயபிள் கூடலாம். அப்ப அந்த பேயபிள நீங்க இப்பவே அதை செலுத்தலாம். GSTR 9ல எப்படி செலுத்துறது அப்படின்னா, அந்த DRC 03 அப்படிங்கிற படிவம் மூலமா நீங்க அதை செலுத்த முடியும். DRC 03ல அதை பே பண்ணலாம். பண்ணுனீங்க அப்படின்னா உங்க லைபிலிட்டி 9லயே முடிக்கப்படும். 9ல உருவான அடிஷனல் லைபிலிட்டி 9லயே முடிக்கப்படும். இப்போ இதுக்கு பிறகு டேபிள் 10, 11, 12, 13 இந்த 4 டேபிள் இருக்கு. இன்ஃபேக்ட் டேபிள்னே சொல்லக்கூடாது, லைன்னு தான் சொல்லணும். அதுல என்ன இருக்குன்னா, இந்த வருடத்திற்கு உரிய லைபிலிட்டி அடுத்த வருடத்தில் காண்பிக்கப்பட்டது இன்க்ரீஸ், ஆர் இந்த வருடத்திற்கு உரிய டர்ன் ஓவர்ல குறைக்கப்பட்டது சப்சிக்வெண்ட் இயர்ல. அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இந்த வருடத்திற்கு உரியது அடுத்த வருடத்துல எடுக்கப்பட்டது, ஆர் இந்த வருடத்திற்கு உரிய ரிவர்சல் அடுத்த வருடத்தில் பண்ணப்பட்டது. இது நான் முன்ன சொன்ன மாதிரி அடுத்த வருடத்துல பண்ணி இருந்தால் உங்களுக்கு அந்த டேட்டா தெரியும்னா காண்பிச்சா போதும். 10, 11, 12, 13 இந்த 4ம் கம்பல்சரி கிடையாது. கவர்மெண்ட்டுடைய பிரஸ் ரிலீஸும் நவம்பர் மாசம் வந்த நோட்டிபிகேஷனையும் சேர்த்து படிக்கும்போது இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த 4ம் உங்ககிட்ட டேட்டா இருக்குன்னா ஃபில்அப் பண்ணுங்க, இல்லைன்னா இதை ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 18, 19, 20 இது கம்பல்சரி ஆகுது. இதுல ஒரு விஷயம் என்ன, இது நம்ம ஃபில்அப் பண்ணும்போது ஒரு கேப் எங்க வருதுன்னா, ஐயா 18க்கு 19க்கு உரியதை நான் 19, 20ல காண்பிச்சிருந்தா இங்க நான் காண்பிக்கிறேன். அது வந்து அதிகப்படியான லைபிலிட்டியோ இல்ல குறைப்பான லைபிலிட்டியோ அல்லது அதிகப்படியான இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோ குறைவான இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோ அதை காண்பிக்கிறேன். ஆனால் 17, 18க்கு உரியது 18, 19ல் எடுக்கப்பட்டது. 17, 18க்கு உரிய லைபிலிட்டியை நான் 18, 19ல காண்பிச்சிருக்கேன். அதை எங்க காட்டுறது அப்படின்னா, அதுக்கு தனியா ஒரு இடம் இல்லை. 17, 18 ரிட்டர்னை நீங்க இது மாதிரிதான் ஃபில்அப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி டேபிள் 10, 11, 12, 13ல அடுத்த வருடத்தில் எடுக்கப்பட்டது ஃபில்அப் பண்ணிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எங்கேயும் வரவில்லை 2018, 19 GSTR 9ல. அதனால உங்களால அதை பண்ண முடியாது. சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. அதை நாம தான் ரெகன்சிலியேஷன் பண்ணி தனியா வச்சுக்கணும். அதாவது 17, 18க்கு உரியது 18, 19ல் காண்பிக்கப்பட்டது, 18, 19க்கு உரியது 18, 19லேயே காண்பிக்கப்பட்டது. மூணாவதா 18, 19க்கு உரியது 19, 20ல் காண்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம தான் தனியா வச்சுக்கணும். GSTR 9ல அதை காட்டுவதற்கான வழிகள் இல்லை. என்ன வழி இருக்குன்னா, 2, 3 மட்டும் தான் காட்டுறதுக்கு வழி. இந்த வருஷத்துக்கு உரியது இந்த வருஷத்திலே காட்டப்பட்டது, இந்த வருடத்திற்கு உரியது அடுத்த வருடத்தில் காட்டப்பட்டது. இது 2 மட்டும் தான் உங்களால காட்ட முடியுமே தவிர, போன வருடத்திற்கு
உரியது இந்த வருடத்தில் காட்டப்பட்டது அப்படிங்கறது தனியா காட்டுறதுக்கான இடம் இல்லை ஜிஎஸ்டிஆர் 9ல. அதனால பெருசா மண்டையை உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்தெந்த வருஷத்துக்கு உரிய இன்ஃபர்மேஷனை காட்டுறோமோ அதை மட்டும் காண்பிச்சுட்டு வெளியில வந்துட்டே இருக்கலாம். இதை தவிர்த்து ஹெச்எஸ்என் டேட்டாவும் கம்பல்சரி இல்ல, ரீஃபண்ட் டேட்டாவும் கம்பல்சரி இல்ல. ஸோ அதனால ஜிஎஸ்டிஆர் 9 18-19க்கு இவ்வளவுதான். இதை நீங்க சரியா தாக்கல் பண்ணிட்டாலே, இதை சரியா ஃபில்அப் பண்ணிட்டாலே 9C ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிஎன்எலோட மேட்ச் ஆயிடும். ஏன் அப்படின்னா முக்கியமான விஷயம், 18-19ல நமக்கு வேற டர்ன் ஓவரே இல்லை. நமக்கு இருந்த டர்ன் ஓவர் பூரா ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் தான். இதே 17-18ல இந்த ஸ்ட்ரகிள் இருந்தது நமக்கு. முதல் 3 மாசம் வேட் டர்ன் ஓவர், அடுத்த 9 மாசம் ஜிஎஸ்டி டர்ன் ஓவர், இது ரெண்டுத்துக்கு நடுவில் ரெகன்சிலியேஷன், இந்த வேலைகள்லாம் ஈடுபட்டோம். இப்போ அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் புக்ஸோட புக்ஸ் மேட்ச் ஆகணும். இப்பதான் டேபிள் 5ல நம்ம கொஞ்சம் கருத்தா இருக்கணும். எக்ஸம்டட், நில் ரேட்டட், நான் டாக்ஸபிள், நான் ஜிஎஸ்டியையும் டேபிள் 5ல் நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் உங்களுடைய பிஎன்எல்ல இருக்கிற டர்ன் ஓவரும் இதுவும் மேட்ச் ஆகும். இந்த எக்ஸம்டட், நில் ரேட்டட், நாட் டாக்ஸபிள்லாம் பிரச்சனை இல்லையா சார், கொடுக்கலன்னா ஜிஎஸ்டி வராதே அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன query வரும்னா, நீ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல இவ்வளவு டர்ன் ஓவர் காமிச்சிருக்க, அதே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல இவ்வளவு டர்ன் ஓவர் தான் காமிச்சிருக்க, இது ரெண்டுத்துக்குமான ரெகன்சிலேஷன் என்னன்னு கேட்பாங்க. ஏற்கனவே சர்வீஸ் டாக்ஸ் காலகட்டத்தில் ஹேண்டில் பண்ணவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். 26ASல இவ்வளவு இருக்கு, உன்னுடைய ST3ல இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் வந்தது 2016 நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு. ஸோ அதே போல ஜிஎஸ்டியில் ரொம்ப சுலபமா ஒரு நோட்டீஸ் வரும். அதனால இதை இப்பவே கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். எப்படி மேட்ச் பண்றதுன்னா அதுதான் சொன்னேன், டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத டர்ன் ஓவராக இருந்தாலும் அதை டேபிள் 5ல காண்பிச்சு மேட்சுக்கு எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பாருங்க. சார் அது கண்டிப்பா மேட்ச் ஆகுமா பிஎன்எலோடனா? ஆகாம இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு கேபிட்டல் குட்ஸை விற்கிறீங்க, வித்ததுக்கு நீங்க ஜிஎஸ்டி போடுவீங்க. ஆனா உங்க பிஎன்எல் இன்கம் டாக்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்கம் டாக்ஸ்ல என்ன பண்ணுவோம்னா அதுக்கான ப்ராஃபிட் ஆர் லாஸை ரெகக்னைஸே பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த பிளாக்ல இருக்கிற எல்லாத்தையும் வித்திருக்க மாட்டோம், ஒரு அசட்டை தான் எடுத்து வித்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நாம அதை எங்கேயும் காட்ட மாட்டோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்னால மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல சார் இது ஒரு கம்பெனி, நாங்க அதை வந்து ப்ராஃபிட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல காட்டுவோம் அப்படின்னீங்கன்னாலும் நீங்க ப்ராஃபிட்டை மட்டும் தானே காட்டுவீங்க பிஎன்எல்ல. பட் ஜிஎஸ்டி படி டர்ன் ஓவர் எதுவா இருக்கும்? நீங்க வித்த விலையே டர்ன் ஓவரா இருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க செகண்ட் ஹேண்ட் அசட்டை, ப்ராஃபிட் 5000 ரூபானா நீங்க 5000 ரூபா தானே பிஎன்எல்ல காமிச்சிருப்பீங்க. ஆனா ஜிஎஸ்டி படி டர்ன் ஓவர் அந்த 1 லட்சமும் இல்ல வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் டிஃபரன்ஸை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் 9C ரிகன்சிலியேஷன். ஸோ 9 மட்டும் பாக்குற பட்சத்துல நீங்க இந்த டர்ன் ஓவரை மேக்சிமம் மேட்ச் பண்ணி, இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கொண்டு வருவதுதான் சரி அப்படிங்கிறது என்னோட வியூ. ஸோ 9 பத்தின விஷயங்கள் இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதை இப்போ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நாம பார்க்கலாம். சொல்லுங்க சார். சார் இப்போ ஃபினான்ஷியல் இயர் 17-18ல ஃபார்ம் 9 ஃபைல் பண்ணல சார், 9C ஃபைல் பண்ணலைங்க நான். ஹலோ, 9ம் பண்ணல 9Cயும் பண்ணல. இல்ல சார் 9 பண்ணிட்டேன் சார், 9 பண்ணாம இருக்கேன். புரியல சார். 9 சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகுங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னா 9 பண்ணல? ஆமா, ஃபினான்ஷியல் இயர் 17-18 9 பண்ணிட்டேங்க சார். ஓ, 9C பண்ணாம இருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா பார்த்தா சொல்லுங்க. அப்படி நான் ஃபைல் பண்றப்போ அது சார்ஜஸ் ஏதாவது வருங்களா? 9Cக்கு லேட் ஃபீஸ் கிடையாது சார். ஓகே சார், ஓகே. ஆனா செக்ஷன் 125 படி டிபார்ட்மெண்ட் ஆபீசர் நினைச்சா 10,000 ரூபாய் பெனால்டி போடலாம் உங்களுக்கு மேக்ஸிமம். ஏன்னா இது வந்து எனி அதர் அஃபென்ஸ்ல வரும். ஓகே சார். வேற எங்கேயுமே இதுக்கு குறிப்பிடப்படல இவ்வளவுதான் பெனால்டி அப்படின்னு சொல்லி. நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா பண்ணினீங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்து 5,000 ரூபாய் சிஜிஎஸ்டி, 5,000 ரூபாய் எஸ்ஜிஎஸ்டி, 10,000 ரூபாய் பெனால்டி போட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு இல்லைங்க சார் ஆபீசர்? ஆமா. இதுல என்ன காமெடினா அவங்களா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பா போடுவாங்க. சரிங்க சார். இப்போ அப்படி இல்ல, நீங்க ஃபைல் பண்றீங்க, இப்போ இந்த சிச்சுவேஷன் வந்ததுனால 17-18 ஒன்னும் அவங்க தீவிரமா ஆடிட்டுக்கெல்லாம் வரல, ஸ்க்ரூட்டினைஸ் எல்லாம் பண்ணலன்னு வைங்களேன், கடலை கரைச்ச பெருங்காயமா போயிடும். ஓகே ஓகே. ஆனா கண்டுபிடிச்சால் கண்டிப்பா உண்டு. 10,000 10,000 பேப்பர் லைபிலிட்டி மேக்ஸிமம் 10,000 அவங்களால போட முடியும் சார். ஓகே சார். ஓகே. அண்ட் தென் சார் 9 ஆல்சோ ஃபைல் பண்ணாம இருக்கேன், 2 கேஸ் பண்ணாம இருக்கேன். 9 வந்து கொஞ்சம் பிரச்சனையான இடம் இல்ல. அதுல ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஓகேங்க லேட் ஃபீஸ்.
அது மேக்ஸிமம் ஃபீஸ் இருக்குங்களா சார், இல்ல நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளவு நாள் அதுக்கு இல்ல அந்த மேக்ஸிமம் ஃபீஸ் எவ்வளவுனா சரிங்க. 0.25% ஆஃப் த டர்ன் ஓவர் வித்தின் தி ஸ்டேட். ஓகே இப்ப இந்த ஸ்டேட்ல நீங்க என்ன டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்களோ, இதுல காமெடி என்னன்னா டர்ன் ஓவர் சரிங்க வித்தின் தி ஸ்டேட் தான் சொல்லிருக்கானே தவிர டாக்ஸபிள் இன்ட்ரெஸ்ட். சப்ளை வித்தின் தி ஸ்டேட்னு சொல்லல. ஓகே ஓகேங்க சார். சோ இப்ப என்ன ஆயிடுது, இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து Okay. ஜிஎஸ்டி போட்ட இன்வாய்ஸஸையும் கணக்குல எடுத்துக்கணும். ஜிஎஸ்டி போடாத எக்ஸம்ப்டட் குட்ஸ் இருக்கும் இல்லையா, ஆமாங்க சார். நாட் டாக்ஸபிள் இருக்கும் இல்லையா, அதுவும் ஆமா. டர்ன் ஓவர்ல சேரும். ஓகே அக்கம்ப்ளீட் ஆயிடுங்க. ஏன்னா நம்மளுடைய டெஃபினிஷன் படி பார்த்தா அக்ரிகேட் டர்ன் ஓவர் எனப்படுவது நாட் டாக்ஸபிள் எக்ஸம்ப்டடையும் உட்பட்டது தானே. ஓகே சார். சோ அவன் டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லல, 0.25% ஆஃப் த டாக்ஸபிள் சப்ளைன்னு சொல்லல, 0.25% ஆஃப் தி டர்ன் ஓவர் வித் இந்த ஸ்டேட்டுங்கிறான். அதுதான் கொஞ்சம் பெயின் பாயிண்டா இருக்கும். அப்ப என்ன ஆயிடும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு 1 கோடின்னு வச்சுக்கோங்க, ஓகே 0.25% 25,000 ரூபாய் ஆயிடுது. ஆமாங்க. இதே நம்ம கண்டிப்பா 1 கோடிக்கு கூட இது அவசரப்பட போறது இல்ல, ஏன்னா 9C இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப கண்டிப்பா வந்து ஒரு 5 கோடி இருக்குன்னு வைங்க, ஓகே உங்களுக்கு 1,25,000 ரூபாய் ஆயிடுமே. ஆமாங்க சார். ஆமாங்க. அதுதான் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். ஓகே ஏதாச்சும் வெயிட் பண்ணலாங்களா சார், ஃபைல் பண்ணணும்? இல்ல அதாவது 9C ஃபார் 17-18 டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அதுக்கு எந்த விதமான லீனியன்ஸையும் காட்ட மாட்டாங்க. ஓ ரைட் ரைட். உங்களுக்கு அந்த டேட்டா இருக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஃபைல் பண்ணி விட்டுடுங்க. ஃபைல் பண்ணி விட்டு லேட் ஃபீ பே பண்ணிடணும். ஆமா, நீங்க 9 ஃபைல் பண்ணும்போது அது வந்து அந்த லேட் ஃபீஸ் ஜெனரேட் பண்ணிடும். அது பண்ணாம உங்களால பண்ண முடியாது. ஆமா ஆமாங்க சார். 9C பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவும் பே பண்ண வேண்டாம். ஓகேங்க. ஃபைல் பண்ணி விட்டுடுங்க. ஆபீசர் நாளை கண்டுபிடிச்சு நோட்டீஸ் கொடுத்தா பாத்துக்கலாம். அப்புறம் பே பண்ணிக்கணும். ஆனா இப்ப 9 கம்பல்சரி ஃபீஸ் அதே ஜெனரேட் ஆயிடும் இல்லைங்களா சார்? ஆமா, சிஸ்டமே அதை கால்குலேட் பண்ணிடும். ஓகே. அதுக்குதான் சரிங்க சார். சாரி, அதுக்குதான் நாங்க சிஏ இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருந்தோம். அது இன்னும் கவர்மெண்ட் சொல்லல. அது என்னன்னா மார்ச் 24 இருந்து ஜூன் 30 வரைக்கும் நீங்க எல்லாத்தையும் தள்ளி வச்சீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அது போல இந்த 9C ஆஃப் 2017-18க்கும் இந்த பீரியடுக்கு லேட் ஃபீஸ் போடக்கூடாது. ஓகே வெரி குட் சார், வெரி குட், சூப்பர் சார். அப்படின்னு கேட்டோம், ஆனா பதில் எதுவும் வரல. கேட்கறது நம்ம வேலை, கேட்டுட்டோம். நாங்க என்ன சொல்றோம், நாலேஜ் கொண்டு போகணும்ல சார் நம்ம. கரெக்ட், நம்ம ஊதுற சங்க ஊதிட்டோம், வந்ததுன்னா ஆமாங்க. அந்த பிஃபோர் பீரியடுக்கு அப்ளை பண்ணிக்கங்க, இந்த பீரியடுக்கு வேண்டாங்கன்னு சொல்லி. கரெக்ட். ஏன்னா பிப்ரவரி 7 தான் முடிஞ்சது இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. பிப்ரவரி 7ல இருந்து மார்ச் 24 தான் ஒரு கிட்டத்தட்ட 1 மாசமும் 17 நாளும் ஆகுது. ஆமாங்க ஆமாங்க. இதுக்கான 200 ரூபாய் பர் டே போட்டுக்கோங்க, 47 நாளைக்கு 200 ரூபாய் பர் டே. பட் அதுக்கு பிறகு ஜூன் 30 வரைக்கும் போடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டோம். ஆனா அவங்க அதுக்கு எந்த விதமான நோட்டிபிகேஷனும் கொடுக்கல. இந்த மீட்டிங் இருக்குன்னு அதுல ஏதாவது பண்ணுவாங்க, எதிர்பார்க்கலாங்களாங்க சார்? இந்த மீட்டிங்ல என்ன வரும்னே தெரியல சார். அதுல நடுவுல வேற ஒரு என்ன லேட் ஃபீஸ் எல்லாம் வெயிட் பண்ண போறாங்க, பழைய ரிட்டர்னுக்கு அப்படின்னு ஒரு பொருளை. அந்த மீட்டிங் எப்படி சார் பண்ணிக்கிறது? ஆல்ரெடி பே பண்ணது கேஷ் லெஜர்ல வந்து அதெல்லாம் கிடையாது. இப்படிதானே சார் பண்ணினாங்க டிசம்பர் 2018ல. இந்த வரைக்கும் ஃபைல் பண்ணாதவங்க எல்லாரும் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணி விட்டாங்க. லேட் ஃபீஸ் கட்டினவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்கலையே. கொடுக்கல. சோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்ண போறாங்க, அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணுவாங்க. நமக்கு அந்த எதிர்பார்ப்பெல்லாம் வேண்டாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ ஒரு கிளைண்ட் பாத்தீங்கன்னா சார், இப்போ 18-19ல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க சார். ஆனா எல்யூடி வந்து வாங்காம விட்டாங்க. அது வந்து அந்த இயர் எண்ட்ல வந்து மார்ச் 31st வந்து எல்யூடி அப்ளை பண்ணிட்டாங்க சார். அது வந்து கவர் ஆகுமா சார் அந்த இயருக்கு? இப்போ ஓகே, நீங்க வந்து சர்க்குலர் நம்பர் 37 2018 மார்ச் மாசத்துல கொடுத்தாங்க. அந்த சர்க்குலரை எடுத்துக்கோங்க கையில, அத பாருங்க. அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது மாதிரி எல்யூடி நீங்க நேரத்துல தாக்கல் பண்ணல அப்படின்னா உங்க கமிஷனருக்கு நீங்க எவ்வளவு டிலே பண்ணினீங்களோ அந்த டிலேவை கண்டோன் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே சார். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும். அதாவது ஐயா, இந்த வருஷத்துக்கு இந்த எல்யூடியை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், எல்யூடி எடுக்காம விட்டுட்டோம், எல்யூடியை பிற்பாடு தான் எடுத்திருக்கோம், தயவு செஞ்சு இந்த டிலேவை கண்டோன் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த லெட்டரை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இது ஒரு சேஃபர் சைடு. ஓகே சார். ஓகே ஓகே. நான் லெட்டர் கொடுத்துட்டேன் சார், அதுக்கு நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன், எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ராசீட்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நாம பிற்பாடு பேச முடியும். ஓகே ஓகே. லெட்டர் கொடுக்கலன்னு வைங்களேன், அன்னைக்கு தேதியில அவங்க கேள்வி கேட்ட அப்புறம் நீங்க போய் லெட்டர் கொடுத்தீங்கன்னா சரி வராது. எஸ் எஸ். ஓகே ஓகே. சோ சர்க்குலர் நம்பர் 37ல இதுக்கான பவர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா அந்த சர்க்குலர் கொடுத்தது 17-18க்காக தான். ஓகே ஓகே சார். ஓகே. ஆனா என்னன்னா, அந்த சர்க்குலர்ல இருக்க ஒரு ஓட்டை 17-18க்கு மட்டும் தான் சொல்லல. ஓகே ஓகே சார். ஓகே. சோ அத நம்ம இஷ்டப்படி பயன்படுத்திக்கலாமே.
ஓகே ஓகே சார். சரியான அசசியா இருக்கும் பட்சத்தில் அசசி சைட்லயும் வந்து இது ஒரு என்ன சொல்றது பெரிய குற்றம் இல்ல, ஒரு சின்ன தவறு. ஓகே ஓகே சார். அப்படிங்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது தப்பு இல்லை, பண்ணலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். சார் ஆர்சிஎம் ஒரே ஒரு கொரி சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி இப்போதான் வந்து நம்ம GST 9 ஃபைல் பண்றதுக்காண்டி செக் பண்ணும்போது தான் வந்து தெரிய வருது சார், இந்த மாதிரி இந்த ஆர்சிஎம் நம்ம வந்து கட்டாம விட்டுருக்கோம், ரேட் வந்து 18-19ங்கிற மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க சார். ஸோ இப்போ இன்னைக்கு டேட்ல நம்ம வந்து கட்டுறோம்னா அந்த கட்டுற ஆர்சிஎம் வந்து கிளைம் எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாதா? இந்த ஆர்சிஎம் வந்து ரிலேட்டட் டு 18-19. சரி சார், முதல்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், லிட்டிகேட்டபிள். கண்டிப்பாக பஞ்சாயத்துக்கு போகும். ஒண்ணு. ரெண்டாவது, அமௌண்ட் என்னங்கறத பொறுத்து உங்க முடிவு எடுங்க. ஓகே. ஐடிசி எடுக்கக்கூடிய அமௌண்ட் சண்டை போடுறதுக்கு ஒர்த்தியான அமௌண்ட்டாக இருந்தால் கண்டிப்பா அதை நீங்க உங்க 3Bலயே காண்பிச்சு ஐடிசி எடுங்க. ஓகே. ஓகே. ஏன்னா ஜிஎஸ்டில இவங்க மறுபடியும் சொல்லக்கூடியது செப்டம்பர் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளதான் நீங்க ஐடிசி எடுக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா சார். அது என்னுடைய சப்ளையர் இன்வாய்ஸ்க்கு தானே. கரெக்ட். இம்போர்ட் இன்வாய்ஸ்க்கு அது கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு பில் ஆஃப் என்ட்ரி. பில் ஆஃப் என்ட்ரிக்கு டாக்ஸ் நான் தானே கட்டுறேன். அதுக்கு அடுத்த செப்டம்பருங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்ளை ஆகாது. செக்ஷன் 16 செக்ஷன் 4 இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன். அது போல தானே ஆர்சிஎம்மும். டாக்ஸ் கட்டுறதே நான் தானே. ஓகே. ஒண்ணு. இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆபீசர் லெவல்ல ஒத்துக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும். கோர்ட்டுக்கோ ட்ரைபுனலுக்கோ போகும்போது இதுக்கான ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா ரெவென்யூ நியூட்ரலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு இதனால ஒரு பைசா இழப்பு கிடையாது. நான் கட்டினதை ஐடிசியா எடுத்துட்டேன். கரெக்ட். இப்போ நான் லேட்டா கட்டினேன் இல்லையா, அதை ஒத்துக்கிறேன். 18-19 கட்ட வேண்டியதை 20-21 தான் கட்டுறேன். கரெக்ட் சார். இந்த லேட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் கட்டிடுறேன். கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆஃப் ரெவென்யூவை நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஐடிசி எடுக்கக்கூடாது? ஓகே. இதுதான் வந்து என்னோட வியூ. இந்த அடிப்படையில தான் நான் என் கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். அமௌண்ட் சின்னதா இருந்தா இந்த வியூ எடுக்க வேண்டாம், இது வியூ தான்னாலும். ஏன்னா இதுக்கு அமௌண்ட் சின்னதா இருக்கும்போது ரிட்டு போடுறதுக்கு 50,000 ரூபாய் சொல்ல வேணும் கண்டிப்பா ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு. சோ அந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டு நீங்க டெசிஷன் எடுக்கிறது பெட்டர். தேங்க்யூ சார். ஓகே சார், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து புது கிளைண்ட் கிட்ட ஏப்ரல் 19ல தான் அவர் வந்தாரு. அவர் என்னன்னா 17, 18, 19 2 வருஷத்துக்குமே செஸ் எடுக்கவே இல்லை சார். சிகரெட் பண்றாரு. செஸ் பில் அவர் எடுக்கவே இல்லை 2 வருஷம். ஐடிசி எடுக்காம விட்டார் சார். அந்த கணக்கு பார்த்தவங்க அந்த ஐடிசி எடுக்கவே இல்லை. இவங்களை 9ல என்ன சார் பண்றது? ஆக்சுவலா 17-18ல என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு சார்ட்ட கேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல சிஜிஎஸ்டி எஜிஎஸ்டி மட்டும் காமிச்சிட்டு செஸ்ஸை வந்து நாட் அவைலபிள்ல போட்டு விட்டோம். அதான் பண்ணி ஆகணும். நீங்க வந்து எடுக்காதத 9ல எடுக்க முடியாது. ஓகே சார். சோ அது வந்து கிளியர். ஆனா அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ உங்களுக்கு 17-18க்கு மார்ச் 19 வரைக்கும் டைம் இருந்தது. 18-19க்கு நீங்க சப்சிக்வெண்டா எடுக்கலையா? 18-19க்குள்ளதான். அதுக்கப்புறம் இப்ப ஏப்ரல் எடுத்துட்டோம் சார். நாங்க ஏப்ரல் 20ல எடுத்துட்டீங்களா? ஏப்ரல் 19ல எடுத்துட்டீங்க. அப்ப பிரச்சனை இல்ல. 18-19 நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆமா சார். 17-18 மட்டும் என்ன பண்ணோம்னா நாட் அவைலபிள்ல போட்டு சிஜிஎஸ்டி எஜிஎஸ்டி எடுத்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அது ஓகே. நீங்க எடுத்து காமிச்சிட்டு அப்ப செஸ் பூரா அவர் கையில இருந்து கட்டின மாதிரி இருக்கும். அந்த லயபிலிட்டி ஃபுல்லா 13 லட்சம்னா 13 லட்சம் அவர் கட்டணுமா சார்? ஆமா, செஸ்ஸுக்கான லயபிலிட்டியை அவர் கையில இருந்து தான் கட்டியிருக்கணும். ஏன்னா அதை வந்து வேற எந்த கிரெடிட் கூட ஆஃப்செட் பண்ண முடியாதுல்ல. ஓ சரி. செஸ்ஸுக்கான லயபிலிட்டியை அவர் கையில இருந்து கட்டியிருக்கணும். நீங்க அப்படிதான் டிஸ்க்ளோஸும் பண்ணிருக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? 9லயே நீங்க அப்படிதான் காண்பிச்சிருக்கணும். சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. வேற எதுவும் கேள்வி கேட்கணுமா சார்? யாரும் சார் சம்சுதீன் பேசுறேன் சார். சம்சுதீன் எப்படி இருக்கீங்க? ஹலோ சார். ஒண்ணுல இம்போர்ட் டாக்ஸ் வந்து இருக்க கூடாது, மாதிரி ரிவர்சல் பண்ண கூடாதுன்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கு சார். நீங்க ரிவர்சல் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்றீங்க சார். ரிவர்சல் நீங்க 3Bல பண்ணிட்டீங்கன்னா 7ல பண்ணாதீங்க. 3Bல பண்ணல சார். 3Bல பண்ணலைன்னா நீங்க 9ல தான் பண்ணணும். அப்படி பண்ற அந்த ரிவர்சலை தான் நான் வந்து சொன்னேன், நீங்க டிஆர்சிலையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ we have to mention the figure of mentioned merit DRC JTP பண்ண சொல்லிருக்கீங்க. கரெக்ட். டிஆர்சி மூலமா அந்த கிரெடிட் நீங்க வெளில எடுத்துடலாம். ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ஒரு சின்ன இன்னொரு நோட் சார். செக்யூரிட்டி சார்ஜஸ் வந்து ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட நாங்க வாங்கிருக்கோம்.
ஆக்சுவலா அதுக்கு நாங்க தான் ரிசிபியன்ட் தான் டாக்ஸ் கட்டியிருக்கோம். அந்த பில்லு ரிஜிஸ்டர்ட் பில்லுன்னு சொல்லி இன்புட்டை கிளைம் பண்ணிட்டாங்க அந்த பசங்க எல்லாருமே. நாங்களும் பார்க்காம கிளைம் பண்ணிட்டோம். சரி, இப்ப கண்டுபிடிக்கும் போது செக்யூரிட்டி சார்ஜஸ் வந்து நான் பே பண்ணிருக்கேன், அலாங் வித் டாக்ஸோட பே பண்ணதை நான் ரெகுலர் இன்புட் மாதிரி கிளைம் பண்ணிட்டேன். இப்போ அந்த பார்ட்டி பார்த்தா கேன்சல் பில்லுகளா இருக்கு, அவங்க பேஸ் பண்ண முடியல. அந்த ஒரு சிக்கலாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து பிராக்டிக்கல் எக்ஸிக்யூட் பார்க்கும்போது இங்கே நான் தான் கட்டியிருக்கணும், சிபிஎன் தான் கட்டியிருக்கணும். 110,2000 அந்த இது வந்து வந்தது லேட்டஸ்டா. இப்போ நான் பண்ணாம விட்டுட்டேன், ரிஜிஸ்டர்ல இன்புட்டை கிளைம் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சார் பண்றது? இது ரெண்டாவதா நீங்க சொன்னது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு ப்ராப்ளத்தை. அதாவது முதல் பார்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா, அவரு போட்டாரு இன்வாய்ஸ்ல, நாங்க எடுத்துட்டோம், ஆனா அவர் டாக்ஸ கட்டிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னு வைங்களேன், நான் வந்து தாராளமா அந்த ஐடிசியை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஓகேவா சார்? அது அப்போ ஓகே, ஏன்னா அது ஃபைட் பண்றதுக்கு நமக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஏற்கனவே சர்வீஸ் டாக்ஸ்ல இதுக்கு கேஸ்ல எல்லாம் இருக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தர் கட்டணும். மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஆபீசர் லெவல்ல ஜெயிக்க முடியாது, ட்ரைபியூனலோ கோர்ட்டுக்கோ தான் போய் ஜெயிக்கணும். ஆனா வந்து சட்டப்படி இதுக்கான வழி இருக்கு. ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் சப்சிக்வெண்டா கட்டல, அவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதாவது எங்கிட்ட இருந்து பணமும் வாங்கிட்டாரு, நான் ஐடிசி எடுத்துட்டு அவர் இல்லவும் இல்லை இப்போ அப்படிங்கும் போது உங்ககிட்ட தான் லைபிலிட்டி வந்து நிக்குது மறுபடியும். சோ இந்த கேஸ்ல நாம ஆர்சிஎம் கட்டுறது அப்படிங்கிறது ரெண்டாவது லாஸ். எஸ் எஸ். அப்போ ஆக்டிவா இருந்தா there is no problem, GSTR ஃபைல் பண்ணிட்டா. ஏன்னா அப்ப நம்மளோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும்னா, இந்த டிரான்சாக்ஷனுக்கு உரிய டாக்ஸ் என்கிட்ட இருந்தோ அவங்க கிட்ட இருந்தோ, ஆனா யாரோ ஒருத்தர் கிட்ட வந்துருச்சு இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டியது வந்துருச்சு, யார் கட்டினா என்ன அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம். இப்ப ரெண்டாவது நீங்க சொன்ன சிச்சுவேஷன்ல அப்படி ஆர்கியூ பண்ண முடியாது, ஏன்னா அவரும் கட்டல நாமளும் கட்டல. அடுத்து பார்ட் 5ல சொல்லும்போது டேபிள் நம்பர் 10, 11, 12, 13ல வந்து 12 and 13 தான் வந்து ஆப்ஷனல் இருக்கு. 10, 11 வந்து மேண்டேட்டரி மாதிரி தான் இருக்கு, ஆனா நீங்க ஆப்ஷனல் சொன்ன மாதிரி இருக்கு சார். அவங்களுடைய இதுல தெளிவா சொல்லிட்டாங்க, 10, 11, 12, 13 எல்லாமே ஆப்ஷனல் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, ஆமா. இது வந்து இந்த 26 நவம்பர் நோட்டிபிகேஷன் நினைக்கிறேன். அதுபடி அது 4மே, அதாவது இந்த வருடத்திற்கு உரியது அடுத்த வருடத்தில் செய்யப்பட்டதுங்கிறது கம்பல்சரி கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்னும் ஃபைனலா ஒரே क्वेश्चन சார், சொல்லுங்க. ரூல் நம்பர் 37ல வந்து நம்ம வந்து ரீக்ளைம் பண்றோம் சார், ரீக்ளைம் அது வந்து நீங்க ரிவர்சல் பண்ணனும், 18 டேஸ் குள்ள பேப்பர் ரிவர்சல் பண்ணனும்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ அத வந்து எல்லாரும் என்ன வருதுனால அவுட்வர்ட் சப்ளைல தான் காட்ட சொல்றாங்க, அது ரிவர்சல்ல காட்டணும்ன்றது எதுவுமே கிடையாது. அதுதான் புரியல எனக்கு. ரிவர்சல்ல பண்ணுமா அவுட்புட்ல பண்ணுமா? அவுட்புட்ல போட்டா வேல்யூ போட முடியாது, டாக்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும் 3B ல. ஓகே, இப்போ நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து என்ன விஷயம்னா, இது நாங்க போன வாரம் 2 வாரம் முன்னாடி புது ரிவர்சல் சொல்றாங்க, ஆனா அவங்க பார்த்தா அவுட்வர்ட் சப்ளைல ஆட் பண்ணி காட்டுங்க சொல்லுது. இல்ல, சட்டத்துல அப்படிதான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னா, GSTR 1, 2 and 3 இருந்திருந்தால் நீங்க இதை பண்ணிருக்கலாம். சட்டம் கொண்டு வரும்போது 1, 2, 3ன்னு கொண்டு வந்துட்டு பிற்பாடு புதுசா 3Bன்னு ஒண்ணு கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இப்ப டாக்ஸ் கட்டக்கூடியது முந்தி எது 3ஆ தான் இருந்துச்சு, அதாவது ஒரிஜினலா. ஆனா 3 வரவே இல்லை, நாம எல்லாரும் 3Bயோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, 3Bல இவங்க கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கான வழிமுறைகள் இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா போன வாட்டி 9 கொண்டு வரும்போது அவங்களே ரிவர்சல் ரூல் 37 போட்டிருக்காங்க, ரூல் 42ன்னு போட்டிருக்காங்க, ரூல் 43ன்னு போட்டிருக்காங்க. ஆனா ரூல் 42, 43, 37 எதை படிச்சாலும் என்ன தெரியும்னா, இதை போய் அவுட்புட்ல இன்க்ரீஸ் பண்ணு, அவுட்புட்ல இன்க்ரீஸ் பண்ணுன்னு தான் இருக்கும். கரெக்டா? இதுதான் வந்து இது ஐ அக்ரி, பட் இது வந்து லாக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஏன்னா அவங்களே இப்படி இதுதான் காட்டணும்னு சொல்லி அவங்க நோட்ஸ்லயும் கொடுத்துட்டாங்க. நீங்க 3B ரிவர்சல்ல தாராளமாக காட்டலாம். இதுக்குதான் பாத்தீங்கன்னா, இதை கீழே கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முந்தியெல்லாம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை விட, அதாவது டேபிள் 4ல டேபிள் 4A விட 4Bலயோ Cலயோ உங்களால அதிகப்படியான ஐடிசி ரிவர்சல் கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த மாசம் நீங்க 1000 ரூபாய் ஐடிசி எடுக்கிறீங்கன்னா 1500 ரூபாய் ரிவர்சல்னு கொடுக்க முடியாது. வரேன், இது கொடுக்க முடியாம இருந்தது. ஜூலை 2019க்கோ டிசம்பர் 2018ல இருந்தோ என்ன ஆச்சுன்னா, நீங்க மேல 1000 இன்புட் டாக்ஸ் அவைல்டு, ரிவர்சல் 1500 கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் கொண்டு போய் இந்த 500 அவுட்புட்ல ஆட் பண்ணிக்குது. இது முதல் நாள்ல இருந்து வரல, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு. இது இந்த விஷயத்துக்காக தான் கொண்டு வரப்பட்டது. அதனால தாராளமா நீங்க ரிவர்சல்ல காட்டலாம், இம்பாக்ட் ஒண்ணுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஷோர் சார். வேற யாரும் क्वेश्चन கேட்கணுமா சார்? சார் क्वेश्चन சார், ஒன் மோர் क्वेश्चन சார். சொல்லுங்க சொல்லுங்க.
சார் இப்போ பெட்ரோல் பங்க் இருக்குது இல்லைங்க சார், பெட்ரோல் பங்க்குக்கு வந்து 2 கோடி பக்கத்துல வரல. அவங்க ஒரு 3 months தான் எடுத்துருக்காங்க 17-18. அந்த பீரியட்ல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம GSTR 9 ஃபைல் பண்ணணும்டா சார்? 2 கோடிக்கு கீழே இருந்தது. ஆமா உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னும் நீங்க சார். அவங்க ஆமா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் வந்து அந்த as per GST என்னமோ அதான் ஃபைல் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க 17-18 மறந்துருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 17-18 ஜிஎஸ்டியில் முடிந்து விட்டது. சரிங்க சார். 18-19 இருந்து ஃபைல் பண்ணிக்கோங்க. ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார். அவங்களுக்கு WW கொடுக்கணுமா சார்? அப்போ ஆமா, பெட்ரோல் பங்குக்கு WW உண்டு. எஸ், அது நீங்க தனியா தான் பண்ணணும். ஆமா, தனியா பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே சார். அப்புறம் சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். இப்போ ஒரு 18-19ல சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஜிஎஸ்டி HGST ஒரு 25,000 கூட இருக்கு சார். அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 90-20 ஆகஸ்ட்ல கூட இருக்கு சொல்லி நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பில் வைஸ் செக் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து 17-18 அந்த பில்ஸ். இப்போ அந்த அமௌண்ட் நம்ம மேனுவலா ரிவர்ஸ் பண்ணலாமா சார் இந்த வருஷத்துல? 17-18க்கு உரியதா? ஆமா சார். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கறேன், குழப்பமா இருந்ததுன்னா விட்டுருங்க. அது 17-18க்கு உரியதுங்கிறத நீங்க சொன்னாதானே தெரியும். அதுல நான் இன்வாய்ஸ் டேட் போட்டிருக்காங்க சார், பழைய இன்வாய்ஸ் டேட் போட்டிருக்காங்க. அதை விட்டுடுங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம புக்ஸ்ல ஒரு கிரெடிட் எடுத்திருக்கோம், கரெக்டா? ஓகே சார். லெட்ஜர்ல இருக்கு. இதே 3Bல ஒரு கிரெடிட் எடுக்கிறோம்ல. ஆமா சார். 3Bல நீங்க ஏப்ரல் 2018ல எடுத்தீங்க இல்லையா கிரெடிட்? ஏப்ரல் 2018 அதுலயே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டில 25,000 இருக்கு அப்படின்னு நான் சொன்னா மறுக்க முடியுமா உங்களால? முடியாது சார். அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ரெஜிஸ்டரை எழுதுங்க, அவ்வளவுதான். சரிங்க சார். ஆனா அதுல சின்ன இஷ்யூ என்ன இருக்குன்னா, அதுக்கேத்த மாதிரி பில்ஸ் இல்ல சார். கரெக்ட். அடுத்த கேள்வி நான் என்ன நினைச்சேனோ அதை கேட்டுட்டீங்க, சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. சார், இதை எடுத்து கூட்டினா எனக்கு டோட்டல் டேலி ஆகல, இந்த ஐடிசி எடுத்துட்டு போய் உள்ள வச்சா எனக்கு அந்த டோட்டல் டேலி ஆகல. எங்க ஜிஎஸ்டி லால சொல்லிருக்கு ஒரு இன்வாய்ஸுக்கு ஒரே மாசத்துல முழுசா கிரெடிட் எடுக்கணும்னு? 36(4)ல அதுக்கப்புறம் சொல்லிருக்காங்கல்ல சார். எங்க சொல்லிருக்காங்க? 36(4) becomes applicable only from 1st October 2019. rather in fact கரெக்டா சொல்றா 9th October 2019, கரெக்டா? ஆமா சார். இந்த 2D எல்லாம் நாங்க முன்னாடியே பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுதான் அவங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. சோ அந்த தேதி வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் நம்மளால பெருசா மூடி போட்டு மூடிட முடியும். அத நம்ம இப்ப ரிவர்ஸ் பண்றதா பண்ணிக்கலாமா சார்? இந்த மார்ச்ல ரிவர்ஸ் பண்றீங்க நீங்க அந்த கிரெடிட்டை எடுத்ததாவே காண்பீங்கன்னு சொல்றேன். இப்போ ஜிஎஸ்டி படி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்ததுக்கு பிரேக்கப் கொடுக்கணும், கரெக்டா? கண்டிப்பா சார். அந்த பிரேக்கப்ல இந்த இன்வாய்ஸ் கொண்டு போய் ஏப்ரல் 2018 சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை? அப்படியா? அவ்வளவுதானே. இல்ல, அந்த வருஷமே எடுத்திருக்கோம் சார். அந்த வருஷமே எடுத்து அந்த வருஷம் ஏறாம இருக்கு. ஆக்சுவலா 17-18 போல அதானே சொல்றீங்க. 25,000 நமக்கு அங்க 25,000 சப்ளையர் ஏத்தாம இருக்காங்க. அத நம்ம கவனிக்கல. இருங்க மறுபடியும் 36/4 வந்து நம்மளுடைய இதுலதான் வருது. அதாவது அக்டோபர் 9th 2019 தான் வருது. அது வரைக்கும் சப்ளையர் ஏத்தலனாலும் நம்ம கிரெடிட் உண்டு. ஓகே சார். அத பத்தி கவலைப்படாதீங்க, சரியா? சரிங்க சார். இல்ல இப்ப இடையில இப்ப நம்ம ரிவர்ஸ் எல்லாம் இப்ப நம்ம காமிச்சோம்னா அதுக்கு ஏதாவது கணக்கு கொடுக்கணுமா சார்? இப்ப நம்ம 3Bல வந்து ஆமா, நீங்க ரிவர்சல்னு காண்பிச்சா இந்த ரிவர்சல் என்னன்னு கேட்பாங்க, அதுக்கான பிரேக்கப் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்ப நம்ம தவறுதலா 3Bல மேனுவல் ஒர்க்கிங்ல தப்பாயிடுச்சு அதனால ரிவர்ஸ் பண்ணிட்டோம் நம்ம சொல்ல முடியுமா சார்? சொல்லலாம். அதுக்கான கேள்வி அவங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஏற்கனவே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கேள்வி கேட்குறேன், கேளுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். சார், ஒண்ணு நீங்க ஜிஎஸ்டிஆர் 9ல ஃபைல் பண்றப்போ எந்த ஐடிசி எடுக்காம சப்மிட் கொடுத்து ஃபைல் பண்ணியாச்சு சார். இதுக்கு என்னங்க சார் பண்றது? நம்மகிட்ட பர்ச்சேஸ் பில்ஸ் எல்லாம் இருக்கு. 9C இன்னும் ஃபைலே பண்ணல. ஓகே, ஒரே ஒரு கேள்வி. 3Bல எடுத்த கிரெடிட் அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அது பிரிச்சு காமிக்கணும் சார். அது பரவாயில்ல, இன்புட்ல காமிச்சிருக்கணும் தான் அவங்க சொல்றாங்க. சரிங்க சார். நீங்க இன்புட்லயும் காட்டல, அவ்வளவுதானே சொல்றீங்க? ஆமா சார், மைனஸ்ல வந்திருக்குங்க சார் கடைசியில வேல்யூ. ஓகே, அப்போ ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன்னா இதை மாத்துறதுக்கான எந்த வழிமுறையும் கிடையாது. இதுக்கான என்ன சொல்றது, அதை நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒரு லெட்டர் தெளிவா எழுதி இதுதான் நடந்துருச்சு,
இப்படிதான் எங்களுடைய 9 இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு எக்ஸல்ல போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து அதை உங்க லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீஸ் சப்மிட் பண்ணிடு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். சார் வந்து டாக்ஸ் ஆடிட் கேஸ் இருக்கு சார். டாக்ஸ் ஆடிட். இந்த டாக்ஸ் ஆடிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து பண்ற சார்ஜஸ்க்கு எல்லாமே ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 17-18க்கும் சேர்த்து 18-19க்கும் சேர்த்து மார்ச் மாசத்துல மட்டும்தான் எல்லா பேங்க்குமே வந்து பில் போட்டாங்க சார். 2 இயர்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? இப்ப அது வந்து நாங்க ஐடிசி இது வரைக்கும் எடுக்காம இருக்கோம். அது எடுக்கலாமா சார்? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவருக்கு அதே லாஜிக்ல எடுக்க முடியும்னா எடுங்க. ஹலோ. அவங்க லேட்டா போட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால நமக்கு அதுக்கு இது வந்துடாது, ரைட்ஸ் வந்துடாது. நீங்க நாம எடுத்த கிரெடிட்டுக்குள்ளேயே இதை விளையாடி இது ஏப்ரல் அதுல எடுத்ததே நாங்க அப்பவே எடுத்துட்டோம் இந்த கிரெடிட்டை அப்படின்னு சொல்லி உங்களால பிரேக்கப் கொடுக்க முடியும்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். அப்படிதான் கொடுக்கணும். ரைட் ட்ரையலா நம்ம இப்ப எடுக்க முடியாது. ரைட் ட்ரையலா எடுக்கணும். ஓகே. ஹலோ. சொல்லுங்க சார். சார் இப்ப இது 19-20க்கு ரீஃபண்டுக்கு போனோம்னா 3Bயும் 2Aவும் 2Aவுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி மேட்ச் ஆகலைன்னா நம்ம கையில ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருந்த இன்வாய்ஸ்க்கு நம்ம ஐடிசி எடுத்திருக்கோம். ஹலோ. என்ன கேக்குது சார், சொல்லுங்க. நம்ம ஒரிஜினல் இன்வாய்ஸ் இருந்த இதுக்கு வந்து நம்ம ஐடிசி எடுத்திருக்கோம். இப்ப அவங்க நம்ம ரீஃபண்டுக்கு போனோம்னா அனெக்சர் பின்னு சொல்லி ஒன்ன கொடுத்து நீங்க அதுல வந்து 2Aவும் 3Bயும் மேட்ச் ஆகாத அந்த இன்வாய்ஸை தனியா எழுதி அதை நம்மளே கையெழுத்து போட்டு கொடுங்க, நாங்க ரீஃபண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க சார். அது என்ன நோக்கம்? ஒரு நிமிஷம். இது வந்து மார்ச்சுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருப்பீங்க, அப்ப பண்ணது தானே இது? இல்ல சார், இப்ப சமயம் ஒரு 1 வீக் முன்னாடி ஆக்சுவலா 1 வீக்குக்கு முன்னாடி, அதாவது திருப்பி அந்த மார்ச் 24 வந்த நோட்டிபிகேஷனோட இம்பாக்ட் தான் இது. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா 2Aல மேட்ச் ஆனதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட்னு சொல்லிட்டாங்க. சோ இது வந்து இதுவும் பெரிய ரெஸ்ட்ரிக்டிவ்னு சொல்லி நாங்க சிஏ இன்ஸ்டிடியூட்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட. ஏன்னா நீங்க அக்டோபர் 2019 தான் 2A மேட்சிங் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா மார்ச் 24க்கு பிறகு அப்ளை பண்ணக்கூடிய ரீஃபண்ட் எல்லாத்துக்கும் 2A மேட்ச் இருந்தா தான் கொடுப்பேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டிருக்கோம். கோர்ட் ஒரு ஆர்டர் ஒண்ணு இருக்கு சார், இந்த மாதிரி ஒரிஜினல் இன்வாய்ஸ் இவங்க கையில இருந்தா நீ இன்புட் அலோவ் பண்ணு, அதை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஓ வேலை அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்டே இருக்கு சார். ஆமா, ஆனா அது என்னன்னா அது அகமதாபாத்ல கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அது வந்து குஜராத்துக்கு தான் அப்ளிகபிள், நமக்கு கிடையாது. சோ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ப்ராம்ப்டா அதுக்கு அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல அவங்க இது ஃபைல் பண்ணிட்டாங்க, அப்பீல். அதனால அதை நாம எடுத்துக்க முடியாது. ஆனா நமக்கும் அந்த லாஜிக் அப்ளை ஆகும், ஒத்துக்கிறேன். பட் ஐடிசி எடுக்கிற விஷயம் வேற, ஐடிசியை ரீஃபண்டா கேட்கறது வேற. நீங்க எடுத்துக்கிட்டு நாளைக்கு டிபார்ட்மெண்ட் வந்து ஆடிட்ல கண்டுபிடிச்சு கேள்வி கேட்கும் போது நம்ம சண்டை போடலாம். நீங்க ரீஃபண்ட் போய் கேட்கும்போது கேட்கிற ஆள் நாமளா ஆயிடுறோம். சோ டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுவான், சார் எங்களுக்கு சர்க்குலர்ல இவ்வளவுதான் சார் சொல்லியிருக்கு, சர்க்குலர் நம்பர் 135. அந்த சர்க்குலர் பாருங்க, 125 நவம்பர்ல கொடுக்கப்பட்டது. அதன்படி நீங்க வந்து எதெல்லாம் 2Aல வரலையோ அதுக்கான பிசிக்கல் காப்பி எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்க உங்களுக்கு ஐடிசி கொடுப்போம், ரீஃபண்ட் கொடுப்போம்னு சொன்னாங்க. சர்க்குலர் 135 மார்ச் மாசம் கொடுக்கப்பட்டது, மார்ச் 2020. அதுபடி 2Aவில் இருந்தால் மட்டுமே தான் ஐடிசி ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க இப்போ 9 தான் நம்ம பேசுறோம், ரீஃபண்ட் இல்லைங்கிறதால இதை சொல்லல. இதுல இன்னொரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. HSN நம்பர் மேண்டேட்டரிங்கிறாங்க. எதுக்கு? இன்புட்டுக்கு. இப்ப புதுசா ரீஃபண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா புது ரீஃபண்ட் அப்ளிகேஷன்ல HSN மேண்டேட்டரி, இன்புட்டுக்கே நீங்க அதை கொடுத்தாதான் ரீஃபண்ட் அப்ளை பண்ண முடியும். இது வந்து புதுசா முளைச்சிருக்கிற பிரச்சனைகள். நான் அதனால தான் கேட்டேன், நீங்க மார்ச்சுக்கு முந்தி சொல்றீங்களா அப்புறமா. மார்ச்சுக்கு பிறகுனா உங்களுக்கு இந்த பிரச்சனையும் உள்ள வந்திருக்கணும். நான் 1 வீக் முன்னாடி தான் கொடுத்தேன். அதான் மார்ச்சுக்கு பிறகு இருக்கிற அப்ளிகேஷன்ல இதெல்லாம் புதுசா வந்திருக்கிற மேண்டேட்டரி கண்டிஷன் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். சார் வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் ஆக்சுவலா என் கிளையண்ட்டுக்கு வந்து ஐடிசி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு சார். இவங்க எடுத்திருக்க ஐடிசி 2Aல விட ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ஆக்சுவலா இவங்க பில் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க சார்.
இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணாங்களா? எந்த வருஷத்துக்குமா? 18-19 சார். ரிவர்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. சரிங்க சார். இப்போ அந்த அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு அப்படியே ஆட்டோ பாப்புலேட் ஆயிடுங்களா? இல்ல ஆட்டோலாம் ஆகாது. அதாவது நீங்க கிரெடிட்டை 3Bல எடுக்கிறீங்க, கரெக்டா? ஆமா சார், ஆமா சார். 3Bல நீங்க கிரெடிட் எடுத்துக்கோங்க, ஒரு பாயிண்ட் முடிஞ்சது. இந்த பக்கம் 2Aல அவங்க என்ன போட்டாங்களோ அது வரப்போகுது. அவங்க போடலைன்னாலும் உங்க கையில இன்வாய்ஸ் இருக்கு, நீங்க 3Bல எடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க எந்த வருஷம் எடுத்தீங்களோ அந்த வருஷத்துல உங்களுக்கான கிரெடிட் அது. அது எதுவும் அடுத்த வருஷத்துக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்ஸஸ் ஐடிசி சார், நீங்க வந்து எதுல எக்ஸஸ்ன்னு சொல்றீங்க? 2Aக்கும் 3Bக்கும் தானே எக்ஸஸ்? ஆமா, 3B புரியுது. 3B 18-19ல வந்துற போகுது அந்த அமௌண்ட் இல்லையா? ஆமா சார். 9 டேபிள், அதாவது GSTR 9ல டேபிள் 8ல தான் இதுக்கான டேட்டா இருக்கு. அதாவது என்னுடைய கிரெடிட் இவ்வளவு, இதில் அடுத்தவர் எனக்கு அகேன்ஸ்டாக ரிப்போர்ட் பண்ணது இவ்வளவு அப்படிங்கிற அந்த பிரேக்கப் இருக்கு இல்லையா? அந்த பிரேக்கப் இருக்கிற அந்த டேபிளே கம்பல்சரி கிடையாது. டேபிள் 8 கம்பல்சரி கிடையாது. சோ 2A மேட்சிங் அப்படிங்கிறது 17-18க்கும் 18-19க்கும் கம்பல்சரி கிடையாது. அசசியா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா கொடுக்கலாம், அல்லது அத ஒரு தனி பேப்பர்ல, ஒரு ஒயிட் பேப்பர்ல அத ஒரு டேபிளா போட்டு அத 9C கூட அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு 26 நவம்பர் 2019 வந்த சர்க்குலர்ல, சாரி வந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவுபடுத்திட்டாங்க. சோ அதனால நீங்களா போய் வலுக்கட்டாயமா அந்த இதை பண்ணாதீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி 9 அக்டோபர் 2019 இருந்து தான் அது கம்பல்சரி. அதுக்கு முன்னாடியே நாம இதை பண்ணணும், பண்ண வேண்டியது இல்லை. தேங்க்யூ சார். ரைட். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 2 ஸ்டேட்ல ஒர்க் பண்றாங்க சார். 2 ஸ்டேட்? 2 ஸ்டேட்ல பண்றாங்க. அவங்க வந்து அவங்க ஓன் அசட் மெஷினரியில மூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா சார்? வேபிள் போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம டாக்ஸ் கட்டி பில் பண்ணணும். இது கேபிட்டல் குட்ஸ். இது ஆக்சுவலா ஓகே. ஆக்சுவலா நீங்க கேபிட்டல் குட்ஸ இதுக்கு தான் எடுத்துட்டு போறீங்க, அங்க கொண்டு போய் யூஸ் பண்ண போறீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட் சார். சோ நீங்க வந்து அதை சப்ளை பண்ணல, கரெக்ட். ஓகேவா? கிட்டத்தட்ட ஜாப் ஒர்க்னு வச்சுக்கலாமா? கரெக்ட் சார், கரெக்ட். சோ 3 வருஷத்துக்குள்ள அது திரும்பி வந்துருமா? வந்துருங்க சார். அவ்வளவுதான், போட்டு அனுப்பிச்சிருங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆபீசர் வந்து இப்ப எடுத்துட்டு, இல்ல நீங்க வேபிள் போன என்ன பர்பஸ் எங்களுக்கு தெரியல. வேபிள், அதாவது நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது போடுங்க, டிசி போடுங்க. டிசி போட்டு இருக்கோம் சார். ஆமா, டிசி ஃபார் ஜாப் ஒர்க்னு போடுங்க. சரிங்க சார். போட்டுட்டு உங்களுடைய, இப்ப உதாரணத்துக்கு இங்க இருந்து கர்நாடகா அனுப்புறீங்கன்னு வைங்க. கரெக்ட் சார். கர்நாடகாவுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஆமா இல்லையா? அந்த கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்க ஜாப் ஒர்க்கர்னு சொல்லுங்க. சரிங்க சார். சொல்லிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிடும்? என் ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார், சோ ITC 04 அப்படிங்கிற ஜாப் ஒர்க் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுங்க. சரிங்க சார். குவார்டர்லி. அப்ப என்ன ஆயிடும்? 3 வருஷத்துக்குள்ள இது திரும்பி வந்தா போதும். 3 வருஷத்துக்குள்ள வரலைன்னா தானே டாக்ஸ். ஓகே ஓகே சார். நீங்க அப்படி காமிச்சிட்டு போயிடலாம். இது அவர் கொஸ்டின் கேட்க முடியாது, ஏன்னா நீங்க சப்ளை பண்ணல. அங்க பண்ண போற சப்ளைக்கு இதை வந்து நீங்க உபகரணத்தை கொடுத்து அமைச்சிருக்கீங்க, திருப்பி வந்துடும். ஆமா சார். அது எங்க கம்பெனி தான் சார், 2 ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க். அவ்வளவு புரியுது. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற, அந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வேற. அதனால கேக்குறாங்க. இது வந்து வண்டியா இருந்ததுன்னா ஏற்கனவே ஒரு கிளாரிபிகேட்டரி நோட்டிபிகேஷன் 28 ஜூன் 2017 வந்துருச்சு. அதாவது கேபிஎன் சென்னை, கேபிஎன் பெங்களூர்ல போய் வண்டி நிக்குது பஸ். திருப்பி கேபிஎன் பெங்களூர்ல இருந்து வரப்போகுது. இப்ப இந்த பஸ் இங்க இருந்து போனதுக்கு நான் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போட முடியும்? கண்டிப்பா இல்ல. திருப்பி வந்ததுக்கு போட முடியுமான்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அது ஏற்கனவே நோட்டிபிகேஷன்ல. இப்ப நீங்க சொல்லக்கூடியது கேபிட்டல் குட்ஸ்ங்கிறதுனால நான் இப்படி சொல்றேன். ஓகே ஓகே சார். அவங்க வந்து பில் போட்டதை நீங்க எடுத்துட்டு போ, அங்க இன்புட் எடுத்துக்க அப்படின்ற அவசியம் இல்ல. இல்ல கேபிட்டல் குட்ஸ்க்கு அந்த, அதாவது நான் ஜாப் ஒர்க்னு சொல்லிட்டா அவங்க கேள்வி கேட்க முடியாது. ஓகே ஓகே சார். இங்க இதை கொண்டு போய் அங்க வச்சு அவர் எனக்காக ஒரு ஜாப் ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க போறாரு சார்னு சொல்லுங்க. நாளைக்கு பிற்பாடு அவங்க என்ன கேட்கலாம்னா, இதுக்கான இன்வாய்ஸ் யார் போடுவா? அந்த ஒர்க் நடக்குது இல்லங்க. ஆமா ஆமா சார். அதுக்கான இன்வாய்ஸை தமிழ்நாடு போடுமா கர்நாடகா போடுமான்னு கேட்பாங்க. கர்நாடகா தான், அங்க எந்தெந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்ல தான் பண்றோம் சார். அந்த ஸ்டேட் இன்வாய்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க இந்த பொருளை கொடுத்தீங்க இல்லையா இந்த ஜாப் ஒர்க்குக்கு, அதுக்கு நீங்க அவர் பேர்ல ஒரு சின்ன அமௌண்ட் ஜாப் ஒர்க் சார்ஜஸா அவர்கிட்ட இருந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். என் பொருளை கொடுத்ததுக்கு ரெண்ட் கொடுத்த மாதிரி, ரெண்ட் கொடுத்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இல்லையா? ஆமா சார். இல்ல ரெண்டு ஒரே கம்பெனி தானே சார்? அதுதான். ஆனா ஜிஎஸ்டி படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரு டிஸ்டிங்க்ட் பர்சன் பேரு. நீங்க ரிலேட்டட் பார்ட்டிக்குள்ளதான் வருவீங்க. ஒரே பேன் இருந்து பட் 2 ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் நீங்க 2 ஆள்னு கொள்ளப்படுவீங்க. ஆமா ஆமா சார். சோ ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு இன்வாய்ஸ் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டா அங்க அவுட்புட் இங்க இன்புட் ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது, சால்வ் ஆயிடும். கரெக்ட். இன்னொரு சின்ன ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து நம்ம 2Aல பில் விட்டுடுச்சுங்க சார். நம்ம சப்ளையர் கால் பண்ணி பேசுறோம்,
78 பில்ல வந்து அவர் 88 கண்டுபிடிச்சு அவர் வந்து 78 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. ஸோ அதனால அந்த பில்ல காட்ட முடியாம ஒரு 1890 காட்டுறாரு. ஆனா ஆபீசர்ஸ் அவன் என்னங்கிறாங்க, அந்த ரிட்டர்ன் எனக்கு வரணும் அப்படின்னா அவர் எப்படி பண்ண முடியும்? அவர் மிஸ் பண்ணிட்டார் பில்ல, அவர் 1890 காட்டிட்டார், பில் டேட் கரெக்டா கொடுத்துருக்காரு. ஆனா வந்து அவங்க என்னங்கிறாங்க, இல்ல நீங்க 78 ரிட்டர்ன் வந்தா நான் ஒத்துப்பேன் அப்படின்றாங்க. அது எப்படி சார் பாசிபிலிட்டி? இது வந்து பிடிவாதம் சார். பாசிபிளே இல்லாததை அவங்க கேக்குறாங்கன்னா முடியாது, இப்படிதான் வரும்னு சொல்லி. ஏன்னா சிஸ்டம்ல அவங்களுக்கே கண்ட்ரோல் இல்ல, நமக்கு எப்படி, நம்மளால எப்படி பண்ண முடியும்? அவர் கொடுத்துட்டாரு, பட் அவர் அந்த ரிட்டர்ன் ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அவரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியல. இது 1890 ஃபைல் ஆயிருந்தா ஆயிடுச்சு, வழி இருந்தா சொல்லுங்க நாங்க பண்றோம்னு நாம தான் கேட்கணும், வேற வழி இல்ல. இது மாதிரி இந்த 2 கேஸுக்கு அங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் ரிட்டு போட்டு ரிட்டும் எங்களுக்கு சார்பா தீர்ப்பு வந்துருச்சு. அதனால அமௌண்ட் ஜாஸ்தியா இருந்தா அந்த ஒரு வழிதான். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரே ஒரு கிளாரிபிகேஷன் மட்டும் சார். இந்த ப்ரீவியஸா நீங்க இப்ப அட்ரஸ் பண்ணது அந்த கேபிட்டல் குட்ஸ் நீங்க சொன்னீங்களே ஜாபர்கா போட்டு எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஜாபர்கா கேபிட்டல் குட்ஸ் கொடுக்கும்போது வந்து 3 இயர்ஸ் நமக்கு டைம் இருக்கு. இப்ப இன்கேஸ் 3 இயர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து ரிட்டர்ன் வரலன்னு வச்சுங்க சார், அசியூம் தட் ப்ராஜெக்ட் அங்கிருந்து கன்டினியூ ஆகுது, சார் கேட்ட மாதிரி ஒர்க் அப்படியே கன்டினியூ ஆகுது அதர் ஸ்டேட்ல. ஸோ அப்ப அந்த மாதிரி கண்டிஷன்ல இப்ப அந்த சுச்சுவேஷன்ல எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றது சார்? உங்களுக்கு 3 இயர்ஸ்க்குள்ள வராதுன்னு முன்னாடியே தெரியும்னு வைங்க. ஓகே, என்ன சஜஷன் அப்படின்னா, ஸ்ட்ரைட் அவே நீங்க மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை ரெண்ட் இன்வாய்ஸா போட்டுருங்க உங்களுடைய பிரான்ச் மேலேயே. ஓகே, அவ்வளவுதானே. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு பொருளை நான் வாடகை கொடுக்குறேன், வாடகை கொடுக்கறத அவர் 5 வருஷம் கூட வச்சுக்கலாமே, ஜாப் ஒர்க்கு அனுப்பிச்சாதானே 3 வருஷத்துக்குள்ள திருப்பி வரணும். ஓகே ஓகே. சோ நீங்க இன்வாய்ஸ் போட்டுக்கோங்க, இங்க அவுட்புட் அங்க இன்புட், அவ்வளவுதானே. ஓகே, சோ அந்த மாதிரி அனுப்பும்போது வந்து அப்ப இவே பில் வந்து டிசி போடணுமா இல்ல என்ன போடணும் சார்? டிசி தான் போடணும். இந்த கேஸ்ல என்ன போடுவீங்கன்னா டிசி ஃபார் அதர் தேன் சப்ளை அப்படின்னு போடணும். டிசி ஃபார் ஜாப் ஒர்க்னு போட மாட்டீங்க. ஓகே ஓகே. டிசி ஃபார் அதர் தேன் சப்ளை அப்படின்னு போட்டு அந்த டிசி படி போகும், நாளைக்கு திரும்பி வந்துரும் எப்ப வருதோ. சரி சார், கரெக்ட். இப்ப நீங்க சஜஷன் சொன்னது ஓகே, குட் சார். இப்ப சப்போஸ் என்னால இப்ப ப்ரிடிக்ட் பண்ண முடியல, as per my branch அசம்ப்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு கம் பேக் பிஃபோர் within 3 years, பட் பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் சிச்சுவேஷன் வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வச்சுங்க சார். அந்த மாதிரி அதுக்கு இப்ப சமீபத்துல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு செக்ஷன் 143ல. அதுபடி தி கமிஷனர் ஆஃப் யுவர் இது jurisdiction has got the power to extend this 3 years by another 2 years. அதாவது 3 வருஷங்கிறத இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் உங்க கமிஷனருக்கு இருக்கு. அவரை கேட்க முடியுமான்னு பாருங்க. ஓகே, 3 வருஷம் முடியல சார், எனக்கு இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் திருப்பி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா, 2 வருஷம் டைம் நீங்க கேட்டு அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா 5 வருஷம் வரைக்கும் கூட நீங்க அங்க வச்சிருந்து எடுத்துட்டு வரலாம். but provided he should accept it. ஆமா, the right to accept it is not with us, it is with the commissioner. Okay okay. Suppose he didn't agree, then what will be the situation? அப்ப வேற வழியே இல்ல, மறுபடியும் நம்ம அதே இடத்துக்கு போயிடுவோம். 3 வருஷத்துக்குள்ள வரலன்னு சொல்லி டாக்ஸ் கட்ட வேண்டியதாயிடும். டாக்ஸ் அந்த மாதிரி வந்துரும். ஆமா, அதுல டாக்ஸை விட கொடுமை என்னன்னா இன்ட்ரெஸ்டோட கட்டணும், கட்டற மாதிரி வந்துரும். கரெக்ட் கரெக்ட். அது நடக்காம பாத்துக்கணும். ஓகே, thank you sir. சார், இங்க கிளையன்ட் ஹலோ சொல்லுங்க சார். கொஞ்சம் கேள்வி கேட்கறவங்க கொஞ்சம் நேம் ஊர் மட்டும் சொல்லுங்க சார், அப்பதான் புரியும் எங்களுக்கு. யார் கேள்வி கேட்கறாங்களோ அவங்க நேம் பிளஸ் எந்த ஊருன்றது. ஓகே சார், கார்த்திகேயன் காஞ்சிபுரம். ஹலோ, சொல்லுங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது. சார், இப்போ வந்து எங்க கிளையண்ட் வந்து புதுசா வந்து டயர் சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தார் சார். அது 18க்கு அப்புறம் எடுத்தார் டிஸ்ட்ரிபியூட்டர். மிச்சிலன் டயர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தார். அப்ப வந்து என்னன்னா, புது டயருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 28%, டியூபுக்குலாம் வந்து 18% கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மார்ச் 2019 என்ன பண்ணாங்க, எல்லாமே வந்து ஒரு டெபிட் நோட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த எந்தெந்த டியூபுக்கெல்லாம் வந்து 18% போட்டாங்களோ அதுக்கு 28% போட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க அந்த டைம்ல 18%க்கு தான் எல்லாருக்குமே வித்துட்டோம். எந்த டயரு டியூபு எதுவுமே இல்லை. இப்போ அட் ப்ரெசென்ட் பாத்தீங்கன்னா ஐடிசி மட்டும் இருக்கு. அது மிச்சிலன் டயர் வந்து இப்போ லாபம் இல்லைன்றதுனால க்ளோஸ் பண்ணலான்ற கண்டிஷன்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஐடிசி மட்டும் இருக்கு சார். இல்ல, ஐடிசி மட்டும் இல்ல, உங்களுக்கு லைபிலிட்டி உருவாயிருக்கணும்ல. லைபிலிட்டி இல்ல சார். லைபிலிட்டி அதாவது நீங்க 18க்கு வித்தீங்க, கரெக்டா? ஆமா. அவர் என்ன பண்ணாருன்னா 28 + 18 அப்படின்னு வித்தாரு. நீங்களும் 28 + 18 கஸ்டமருக்கு வித்துட்டீங்க. ஆமா சார். இப்போ அவரை சரி பண்ணிக்கிட்டாரு, 28 + 28ன்னு மாத்திக்கிட்டாரு. ஆமா சார். அப்போ நீங்களும் 28 + 28 தானே வித்துருக்கணும். அதான் சார், வித்து முடிஞ்சதுக்கு வித்து முடிஞ்சு. அப்போ இன்டைரக்டா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஐடிசி மட்டும் உங்களுக்கு கொடுக்கல, இதுக்கான லைபிலிட்டி நீங்க கட்டணும்.
சோ அது ஐடிசியே கிடையாது உங்க கையில. நீங்களும் 10% நீங்க வித்த விலையில 10% கண்டுபிடிச்சு அந்த 10% அளவுக்கு லயபிலிட்டியை காண்பிச்சு அந்த லயபிலிட்டியை கட்டுறதுக்கு இந்த ஐடிசியை பயன்படுத்திக்கோங்க. லைபிலிட்டி கட்டுறதுக்கு வந்து இந்த ஐடிசி பயன்படுத்திக்கோங்க. அப்படியே தானே சார் வரப்போகுது? ஃபுல் அப்படியே இருக்கு. அதுல உங்களுக்கு மார்ஜின் இருக்கே. ஆமா கரெக்டா. அவரு 10 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் கொடுத்தாருன்னா நீங்க 12 ரூபாய்க்கு வித்திருப்பீங்க. கண்டிப்பா. சோ அப்ப அந்த 2 ரூபாய்க்கு உரிய 10% உங்க கையில இருந்து போகும், உங்களுக்கு லாஸ். கண்டிப்பா சார், இது லாஸ் தான் சார். ஆமா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த லாஸ உங்களுக்கு தள்ளி விட்டுட்டாரு. இன்னும் ஒரு பேட் நியூஸும் சொல்லிடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்டும் உண்டு. ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது இன்வாய்ஸுக்கு தான் உண்டே தவிர டெபிட் நோட்டுக்கு கிடையாது. டைம் ஆஃப் சப்ளைங்கிறது செக்ஷன் 12 படி பாத்தீங்கன்னா என்னைக்கு பொருள் எடுக்கப்பட்டதோ அன்னைக்குள்ள இன்வாய்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த தேதி தான் டைம் ஆஃப் சப்ளை. அப்போ இன்வாய்ஸ் படி நான் 100 + 18 வித்துட்டேன். பிற்பாடுதான் எனக்கு தெரியுது அது 100 + 18 இல்ல 100 + 28. அப்ப நீங்க அந்த 10 ரூபாய் இன்னைக்கு போய் கட்டும் போது 10 ரூபாய் மட்டும் கட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ 18 கட்டின அன்னைக்கே, என்னைக்கு கட்டி இருக்கணுமோ 18 அன்னைக்கே 28 தானே கட்டி இருக்கணும். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க. சார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போலோ கம்பெனி, எம்ஆர்எஃப் கம்பெனி யாருமே இத பத்தி இன்சிஸ்டே பண்ணாம இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். இது வந்து அதான் சொன்னேன், இது பேட் நியூஸ் சொல்லிட்டேன். வரும்போது பாத்துக்கோங்க. கண்டிப்பா. ஓகே. தேங்க் யூ. வேற யாரும் கேள்வி கேட்கணுமா? சார் வணக்கம். சொல்லுங்க சார். சார் இப்போ 17-18 சார், என்னோட பேர் சங்கர் ஃப்ரம் சிவகாசி. 17-18 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஒரு சில அமௌண்ட் வந்து நான் 18-19 கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டேபிள் 8C காமிச்சிட்டேன். இப்போ இந்த இதை 18-19 போடும்போது நான் இந்த பெயரை எந்த டேபிள்ல காட்டுறேன்? இது வராது சார் ஆட்டோமேட்டிக்கா. நான் அதனால தான் சொன்னேன் டேபிள் 8 சீரியஸா எடுத்துக்காதீங்க. சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்து போன வருஷத்துக்கு உரிய, அதாவது 2Aல 17-18 வந்துருச்சு, ஆனா 3Bல 18-19 தான் வந்திருக்கு. கரெக்டா? அப்படிங்கிற டேபிள் சிஸ்டம்னால கொண்டு வந்து 9ல காட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு முடியாம இருக்குன்னு தெரிஞ்சுதான் கவர்மெண்டே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 டேபிளும் மேண்டேட்டரி இல்லைன்ட்டாங்க. அதாவது சாரி, இந்த டேபிள் 8 2 வருடத்திற்கும் மேண்டேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க அதை ஃபில் அப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கறத என்னுடைய இது. இல்ல சார் நான் கண்டிப்பா அதை ரெக்கன்சைல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த டேபிள ஃபில் அப் பண்ணாதீங்க. அந்த டேபிள் மாதிரியே ஒரு ஃபார்மேட்டை நீங்க ஒரு எக்ஸல்ல போட்டு அதை பிரிண்ட் பண்ணி உங்களுடைய 9Cக்கு அப்லோட் பண்ணுவீங்க இல்ல டாக்குமெண்ட்ஸ், அது கூட 9Cல அப்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த பார்ட்டிக்கு வந்து 9C எழுதி கிடையாது, 9 மட்டும் தான். அப்போ நீங்க இந்த புரியுது. அப்ப இந்த டேபிள் 8 ஃபில் பண்ணாம விட்டுடுங்கங்கறதா என்னுடைய வியூ. அது எப்பனால ஆட்டோமேட்டிக்கா அந்த 8 டேப் ஃபில் ஆகும் சார்? கரெக்ட் சார். இல்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். ஃபில் பண்ண இம்போர்ட்ஸ் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். விட்டு டேபிள் 8 பாராம அப்படியே விட்டு அடுத்து பண்ண வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 17 18 18 19க்கு தொடவே வேண்டாம். சப்போஸ் நோட்டீஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க ஏற்கனவே ரெகன்சைல் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, அந்த ரெகன்சிலேஷன் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா அக்செப்டபிள். சி நீங்க எடுத்த கிரெடிட் செப்டம்பருக்கு, அதாவது செப்டம்பர்னா 17 18க்குனா மார்ச் 19 வரைக்கும் டைம் இருக்கு. கரெக்டா? அதுக்குள்ள நீங்க அந்த கிரெடிட் எடுத்திருந்தீங்க, 2Aலயே அவர் அப்லோட் பண்ணிட்டாருன்னா என்ன தப்பு இருக்கு நம்ம பக்கம்? நம்ம பக்கம் ஒரு தப்பும் கிடையாது. கரெக்ட். அதை ரிப்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவை வாங்குறதுக்கான வழிவகை தான் இல்ல 9ல. அது நம்ம தப்பாகாது. சோ அவங்க என்ன நோட்டீஸே கொடுத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி தாராளமா நீங்க இந்த ரெகன்சிலேஷன் காமிச்சிட்டு வெளியில வந்துடலாம். சார் கார்த்திகேயன் காஞ்சிபுரம். இந்த டயர் கம்பெனிக்கு சொன்னீங்கல்ல சார், இப்போ ஹலோ சொல்லுங்க சார். அது சேல் இப்போ டயரும் இல்ல ஸ்டாக்கும் இல்ல, இப்போ அதுக்கு லைபிலிட்டி கட்டுறதுக்கு நான் என்ன போட்டு? நீங்களும் டெபிட் நோட் போடணும் சார். அவர் உங்க பேர்ல டெபிட் நோட் போட்டு உங்ககிட்ட தள்ளி விட்டாரு. ஓகே. நீங்களும் B2C டெபிட் நோட் போடணும். B2C டெபிட் நோட் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு டெபிட். எக்ஸாக்ட்லி. எஸ் எஸ். டெபிட் நோட் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா GSTR 1 தான் சார் டெபிட் நோட் போடுவோம். ஆமா. நம்ம 3Bல எதுவுமே அஃபெக்ட் ஆக போறது இல்ல. இல்ல GSTR 1ல டெபிட் நோட் போட்டா அந்த அளவுக்கு லைபிலிட்டியை 3Bல கூட்டி காட்டணும்ல, அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டில காட்டணும்.
டேபிள் 3.1ல ஏல காட்டணும். அப்ப அந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் அப்படியே காமிச்சுதான் காண்பிச்சு அதுக்கு உரிய டாக்ஸையும் பக்கத்துல காமிக்கணும். ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ரைட் சார் விஸ்வநாதன் ஃப்ரம் ஈரோடுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், கிரெடிட் நோட்டுக்கு ஒன்னும் அக்ரிமெண்ட் இருக்கணும், எந்தெந்த பில் நம்பருக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் இது கிரெடிட்ல வந்து டாக்ஸ் இன்புட் எடுக்க முடியும்னு சொல்லி சொன்னீங்க. இல்ல இன்புட் எடுக்க கூடாது, லைபிலிட்டியை குறைச்சிக்கலாம். லைபிலிட்டி குறைச்சிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமா ஆமா. அது வந்துட்டு அதுக்கு ஏதாவது லிமிட் அப் டு 5,000 வரைக்கும் கிரெடிட் நோட்டுக்கு டாக்ஸ் போடக்கூடாதுன்னு அப்படியே தான் இருக்குங்களா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். கிரெடிட் நோட் மட்டும் அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ள கொடுக்கணும், அது ஒண்ணுதான் சட்டம். ஓகே. இப்போ நான் ஈரோட்ல இருக்கேங்க சார். இப்போ திருப்பூர்ல இருந்து ஜாப் ஒர்க் பண்ணி தரவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சிலதுக்குலாம் வந்து கிரெடிட் நோட் டெபிட் நோட் தராங்களே தவிர அதுக்கு டேக்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னங்கனாக்கா அவங்களுடைய சிஏ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு அப் டு 5,000 வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். சாரி கரெக்ட் 5,000 தான் நீங்க ஜிஎஸ்டி போட்டு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்றாங்களாமா சார். எப்படி சார் அது? இல்ல அது ஏதோ அவங்களா வச்சுக்கிட்டு இருக்கிற சட்டம் மாதிரி தெரியுது. இது சட்டத்துல இல்ல. வடிவேலு சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதான் இன்வாய்ஸ்ல இருக்கிறது ரிவர்ஸ் ஆனாவே கம்பல்சரி வந்து டெபிட் நோட் போட்டு கொடுத்து டாக்ஸோட தான் கொடுக்கணும் இல்லைங்களா சார்? அப்சல்யூட்லி எஸ். அதுவும் நீங்க சொல்ற கேஸ் எப்படி இருக்குன்னா சேல்ஸ் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் தானே சொல்றீங்க. கூலி சார், கூலி பில் அது ரிஜெக்ஷன் திருப்பி ரிட்டர்ன் வருது. கூலி பில்ல நம்ம டெபிட் பண்றோம், ரிஜெக்ஷன். அதாவது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் சார். டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். நீ உன்னை இப்படி பண்ணி கொடுக்க சொன்னே நீ தப்பா பண்ணிட்டா உன்னை நான் டெபிட் பண்றேன். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. அதுக்கு கண்டிப்பா கிரெடிட் நோட்ல ஜிஎஸ்டி போட்டு தான் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து நான் டிஸ்கவுண்ட்டுக்கு சொன்னேன் இல்லையா கண்டிஷன், அதெல்லாம் அப்ளை கூட ஆகாது. ஓகே ஓகே. டிஸ்கவுண்ட்டுக்கு தான் நான் சொன்ன அந்த 3 கண்டிஷன் அப்ளை ஆகும். When it is a rejection of goods or when it is for the purpose of deficiency of goods or service, கண்டிப்பா கிரெடிட் நோட்ல போடலாம். கிரெடிட் நோட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டு. செப்டம்பருக்குள்ள ரைஸ் பண்ணா, செப்டம்பருக்கு பிறகு ரைஸ் பண்ணா பண்ண முடியாது. அதே மாதிரி சார் இப்போ ரிட்டர்ன்ல இப்போ வந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து சார் அப் டு 1.5 crore 5.5 crore வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் ஆயிட்டே வருதுங்க. அது என்ன கன்ஃபார்மா ஜூன் மாசம்? இல்ல சார், சேஞ்ச் எல்லாம் ஆகல. கன்ஃபார்ம்டு இதுதான். நான் ஓகே அதை சொல்லிடலாம். அதுதான் நினைச்சேன். கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்ச உடனே அதை சொல்லலாம்னு நினைச்சேன். கொஸ்டின் ஆன்சரே டைம் ஆயிட்டு. நல்ல வேளை அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, சொல்லிடுறேன். 1.5 கோடி கீழே இருக்கிறவங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3த்துக்கான டேட்டும் வந்து முறையே 30 ஜூன், 3 ஜூலை, 6 ஜூலை 3Bக்கான டியூ டேட். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 5, அதாவது 1.5 கோடிக்கு மேல 5 கோடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மொத்தமான டியூ டேட்டே வந்து 29 இது வரைக்கும், அதாவது பிப்ரவரி அண்ட் மார்ச்சுக்கு. ஏப்ரலுக்கு 30 ஜூன். 5 கோடிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 24 ஜூன், 3 மாசத்துக்கும் சேர்த்த டியூ டேட். இது 3Bயை பொறுத்த மட்டும். இதே நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 பாத்தீங்கன்னு வைங்க, பிப்ரவரிக்கு சொல்லல, பிப்ரவரிக்கு மார்ச் தான் டியூ டேட். சோ ஜிஎஸ்டிஆர் 1க்கு பிப்ரவரிக்கு எக்ஸ்டென்ஷன் சொல்லல. ஜிஎஸ்டிஆர் 1க்கு மார்ச், ஏப்ரல், மேக்கு தான் எக்ஸ்டென்ஷன் சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. பிப்ரவரி சொல்லல. ஆமா, பிப்ரவரிக்கு சொல்லல. சோ 3 மாசம் நினைச்சு கூடாது. 3Bக்கு சொல்லப்பட்ட 3 மாசம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஜிஎஸ்டிஆர் 1க்கு சொல்லப்பட்ட 3 மாசம் மார்ச், ஏப்ரல், மே. மார்ச், ஏப்ரல், மே மட்டும் தான். கரெக்ட். அதுபடி தான் எக்ஸ்டென்ஷன் ஜூன் மாசம் வரைக்கும் வரும் சார். எஸ், ஜூன் மாசம் வரைக்கும். ஆல்சோ ஜிஎஸ்டிஆர் 1 3Bக்கு சேம் டேட் தான் இல்லைங்களா? இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் நான் அந்த டேபிள ஓபன் பண்ணிடுறேன். ஏற்கனவே அதை எடுத்து வச்சுட்டேன். ஓகே சார். ஓகே, ஒரு நிமிஷம். சாரி, கிடைக்கல. எனிவே ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, அதுக்குள்ள நான் அதை கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். கார்த்திகேயன் காஞ்சிபுரத்துல. சொல்லுங்க சார். சார் இப்போ எங்க கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க சார். மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு, கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து ஜிகேஎன் என்ற கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்பாட் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஜாப் ஒர்க். அவங்க வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது 18% இவங்களோட பில் போட்டு கொடுக்குறாங்க ஜாப் ஒர்க். ஹலோ, கேக்குது சார், சொல்லுங்க. ஓகே சார். அந்த பில் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்கேஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா
அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வெளியே போய் பிராண்டட் போட்டு விற்கும் போது அது ஏதோ ஸ்பேர்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அந்த பொருளை திருப்பி அனுப்பும்போது 28% போட்டு டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டுன்னு அனுப்புறாங்க, இவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க. இவங்க விற்கும் போது என்ன போடுறாங்க? விக்கல சார், ஜாப் ஒர்க் பண்ணும்போது 18% மட்டும் போட்டு கொடுத்துறாங்க சார். அதுல இவங்க பிராண்ட் நேம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த பொருள் அந்த ஸ்பேரை மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த ஜிகேஎன் கம்பெனிக்காரன் என்ன பண்றாங்கன்னா ஹுண்டாய் அந்த என்னென்ன கம்பெனி பேரோ போட்டு அந்த ஸ்பேர் கார்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த ஸ்பேர்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்றாங்க, அதே ஜிகேஎன் ரிட்டர்ன் காப்பி பண்ணும்போது டாக்ஸ் இன்வாய்ஸ் போட்டு 28% போட்டு எங்களுக்கு 2 இயர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் இது வந்து புரிஞ்சிருச்சு. இது என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணிருக்கான்னா இந்த பொருளை உங்களுக்கு அவன் டெபிட் பண்ணிருக்கான் அவனுடைய டாக்ஸ் ரேட்ல. நீங்க இதுக்கான ஐடிசி எடுத்துக்கலாம். ஐடிசி அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம்ல சார்? ஆமா, நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீங்க கிரெடிட் நோட் போடக்கூடாது. ஆமா, ஏன்னா கிரெடிட் நோட் போட்டீங்கன்னா டபுள் ஆயிடும். என்ன ஆயிடும்னா உங்களுடையதும் அங்க போயிடும். அதாவது நீங்க கிரெடிட் நோட் போட்டு குறைச்சிருப்பீங்க, அவன் அதை அவுட்புட்டா வேற காமிச்சிருப்பான். கண்டிப்பா 2Aல வந்துரும். அதனால அந்த தப்பு பண்ணக்கூடாது. நீங்க இதுக்கு இது போட்டு இதை வந்து என்ன சொல்றது, அவருடைய இன்வாய்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். கண்டிப்பா சார். அவன் ஆனா வந்து எங்களுக்கு மெயில் அனுப்பும் போது என்ன பண்ணா டெபிட் நோட் இன்வாய்ஸ் தான் போட்டு அனுப்புறான். சோ இது இன்வாய்ஸ்னு சொல்லி தான் நீங்க அக்கவுண்ட் பண்ணிட்டு கிரெடிட் எடுத்துக்கலாம். நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா P&L வரும்போது இப்படி சொல்லிடுங்க. நீங்க P&L வரும்போது என்ன சொல்லிடுறீங்கன்னா இது வந்து என்னுடைய என்ன சொல்றது ரிஜெக்ஷனுக்கான எக்ஸ்பென்ஸ்னு கூட போட்டுக்கோங்க. ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் இது ஐடிசி. ஓகே இது ஐடிசி தாராளமா எடுத்துக்கலாம். கரெக்ட். ஓகே, தேங்க்ஸ். ஓகே, இப்போ அந்த டேட் கிடைச்சிருச்சு சார். நான் அப்படியே சொல்லிடுறேன். ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு நான் முந்தைய சொன்னதுதான் அப்ளை ஆகுது. 1 பொறுத்த வரைக்கும் மார்ச், ஏப்ரல், மே இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 30th ஜூன். அண்ட் ஜிஎஸ்டிஆர் 1 குவார்டர்லி ஃபைல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 30 ஏப்ரல் முடியக்கூடியதுக்கு 30 ஜூன் அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க மார்ச்ல முடியக்கூடிய அந்த குவார்டருக்கு. ஏன்னா ஏப்ரல், மே, ஜூனுக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் ஜூலை தானே டியூ டேட். ஸோ அதுக்கான எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்ல. மார்ச் குவார்டர்ல ஃபைல் பண்ண வேண்டியதை 30th ஜூனுக்குள்ள ஃபைல் பண்ணலான்னு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க நினைச்சது, 5 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டும் வெய்விடு, லேட் ஃபீஸும் வெய்விடு. 3B பத்தி பேசுறேன். 5 கோடிக்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, லேட் ஃபீஸும் கிடையாது. உதாரணத்துக்கு பிப்ரவரி மாச ரிட்டர்னை நான் 29 ஜூன் தாக்கல் பண்றேன் அப்படின்னா கூட அதுக்கான டாக்ஸ் நான் அப்பதான் கட்டுறேன்னா கூட என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே இருந்தா எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது, லேட் ஃபீஸும் கிடையாது. ஆனால் என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல இருக்குமே ஆனால் எனக்கு லேட் ஃபீஸ் மட்டும்தான் வெய்விடு, இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பிறகுதான் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிப்ரவரி மாசத்துக்கு உங்களுக்கு மார்ச் 20 டியூ டேட். மார்ச் 20ல இருந்து 15 நாள் எக்ஸ்டென்ஷன் உண்டு. உங்களுக்கு டியூ டேட்டை தள்ளி வைக்கல, 15 நாள் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 20ல இருந்து 15 நாள் கிரேஸ் பீரியட்னா ஏப்ரல் 4ன்னு வச்சுக்கோங்க. ஏப்ரல் 4க்குள்ள நீங்க டாக்ஸை கட்டி இருந்தால் பிப்ரவரிக்கு உங்களுக்கு எனிவே லேட் ஃபீஸ் வெய்விடு, இன்ட்ரெஸ்டும் வெய்விடு. ஆனால் ஏப்ரல் 4க்குள்ள பிப்ரவரி மாசத்துக்கான டாக்ஸ் நீங்க கட்டல அப்படின்னா ஏப்ரல் 5ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த ஏப்ரல் 5ல இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் 9% மட்டுமே. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அந்த 9% அப்படிங்கிறது இஸ் நாட் அப்ளிகபிள் அக்ராஸ் த போர்டு. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் மோர் தேன் 5 crore அசசி. அந்த மோர் தேன் 5 crore அசசிக்கும் அவர் அதுக்குள்ள தாக்கல் பண்ணாதான் அது அப்ளை ஆகும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நீங்க இந்த குறிப்பிட்ட டியூ டேட்டுக்குள்ள பண்ணல அப்படின்னா எல்லாமே பழசாயிடும். அதாவது முந்தி இருந்த லேட் ஃபீஸ், முந்தி இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும். உதாரணத்துக்கு 24 ஜூனோ அல்லது 29 ஜூன், 30 ஜூன் எது உங்களுடைய டியூ டேட்டோ அதுக்குள்ள நீங்க செலுத்தல அப்படின்னா, ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலன்னா உங்களுக்கு எது ஒரிஜினல் டியூ டேட்டோ அதிலிருந்து லேட் ஃபீஸ் உண்டு, எது ஒரிஜினல் டியூ டேட்டோ அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ இதை மட்டும் நீங்க உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறது பெட்டர். மொத்தமான எக்ஸ்டென்ஷன் கிடையாது, எஸ்பெஷலி 5 கோடிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. அவ்வளவுதான். எனி அதர் क्वेश्चन சார்? சார் 2 क्वेश्चन கேட்கணுமா சார்? சார் கருப்பையா சார்? ஹலோ சார். ஹலோ கண்ணன் சிவாஜிலிருந்து பேசுறேன் சார்.
சொல்லுங்க சார். ஹலோ சார், கண்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார், இந்த ரிட்டர்ன் குட்ஸ் இருக்குல்ல சார், ரிட்டர்ன் குட்ஸ் அது வந்து டேர்ன் ஓவர்ல குறைக்கிறதுக்கு பதிலாக டீலர் வந்து பர்ச்சேஸ்ல கிரெடிட் எடுத்துட்டு உங்க சப்ளையர் அதை இன்வாய்ஸா கொடுக்குறாரா? சப்ளையர் இன்வாய்ஸா கொடுக்குறாரு. நான் தான் சப்ளையர் வச்சுக்கோங்க, நான் தான் சப்ளையர். ஓகே, உங்க கஸ்டமர் அதை இன்வாய்ஸா கொடுக்குறாரா? இன்வாய்ஸா கொடுக்கல. அப்ப நீங்க ஐடிசி எடுக்கிறது தப்பு. அது இப்ப ஆனுவல் டர்ன்ல வந்து என்ன செய்யணும், திரும்ப கெட்டிதான் அந்த இல்ல, நீங்க ஐடிசியை மாத்திடுங்க. அதாவது என்ன பண்ணுங்க, லைபிலிட்டியை குறைச்சிடுங்க. புக்ஸ்ல வந்து அவங்க அக்கௌண்ட் ஃபர் பண்ணது வந்து டர்ன் ஓவர் குறைச்சு தான் அக்கௌண்ட் ஃபர் பண்ணாங்க. அதான் நானும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, GSTR 9ல சிஸ்டம் என்ன பண்ணுனா அதிகப்படியான டர்ன் ஓவர் காமிக்கும். கரெக்டா? அந்த டர்ன் ஓவரை குறைச்சிடுங்க. அப்ப அந்த அளவுக்கு டாக்ஸ் குறைஞ்சிடும். அப்ப புக்ஸ் அளவுக்கு டர்ன் ஓவர் குறைச்சிடுங்க. கரெக்ட். கீழே வந்து ஐடிசியும் குறைச்சிடுங்க. ஐடிசி வந்து நான் வந்து கூடுதலா எடுத்திருப்பேன் 3Bல வந்து. ஆமா, இப்ப ஐடிசியை குறைச்சிடுவீங்க. ஆனா ஐடிசி குறைஞ்சாலும் உங்களுக்கு லைபிலிட்டி புதுசா வராது. அதுக்கு இதுக்கும் ஈக்குவல் ஆயிடும். அதான் இப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் 3Bல, அதான் 9ல சரி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கலாம். சில ஆடிட்டர்ஸ் ஒரு ஒப்பீனியன் வந்து அது வந்து நீங்க எடுத்த தப்பு, அது வந்து நீங்க கெட்டிதான் ஆகணும், இன்ட்ரெஸ்டோட கட்டணும் அப்படின்னு சொல்லி 3Bல நீங்க கிளைம் பண்ணது வித்தவுட் இன்வாய்ஸா நீங்க அந்த கிளைம் பண்ணிட்டீங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் கிடையாது. அவங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். அதாவது ஐடிசி தவறா எடுத்தா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு இருக்கு. அதே நேரத்துல ஐடிசி அத வந்து நீங்க இத லைபிலிட்டியை குறைச்சி இந்த பக்கம் வந்து நீங்க ஐடிசியும் குறைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்க்ளோஷர் தான் மாறுது. இதை நீங்க பேசிஸா வச்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்டா இந்த பதில தான் சொல்லிட்டு வெளில வரணும். இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமா ஃபைட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாவே அது அலௌட் கிடையாது. கரெக்ட். அவங்க ராங் அவைல்மெண்ட்னு சொல்லும்போது நாம என்ன சொல்லலாம், லைபிலிட்டியை குறைக்கிறதுக்கு பதிலா இங்க தப்பா எடுத்துட்டோம், அதுதான் நாங்க 9ல சரி பண்ணி காமிச்சிட்டோமே. அந்த டீலர் வந்து கெட்டிட்டாருன்னு எனக்கு திரும்ப எக்ஸஸ் அதை ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாமா? 17-18ல வந்து அவர் வந்து கெட்டிட்டாரு. இந்த ஐடியா படி கெட்டிட்டாரு, இன்ட்ரெஸ்டோட கெட்டிட்டாருன்னு டிஆர்சி 03 டிஸ்கஸ் பண்ணி கெட்டிட்டாரு. அப்ப எனக்கு வந்து இங்க அதிகமா 3B படி நான் அதிகமா கெட்டின மணிக்கு இருக்கும் டாக்ஸ் வந்து. அதை நான் தனியா ரீஃபண்டா அப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க அதை எப்ப கட்டுனீங்க? ஆனுவல் டர்ன் ஃபைல் பண்ணும்போது. சோ இப்பதான் அக்கார்டிங் டு 9C ஆடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் படி கெட்டிட்டோம். ஓகே ஓகே, பண்ணலாம். இன்ட்ரெஸ்டோட கெட்டிட்டோம். பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எக்ஸஸா இருக்கும். புரியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கட்டினதுல இருந்து நீங்க 2 வருஷத்துக்குள்ள ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். அப்ளை பண்ணலாம். எஸ் எஸ் எஸ். ஆனுவல் டர்ன்ல பே பண்ணதோ இல்ல எந்த அமௌண்ட்னாலும் பரவாயில்லையா? நான் ஒரிஜினலா கட்டியிருக்கேன் 3B படி. இப்ப நான் ஆனுவல் டர்ன்ல கேட்கிறேன். அந்த அமௌண்ட் நீங்க எது எக்ஸஸ்ன்னு கருதுறீங்களோ அதை தான் ரீஃபண்ட் கேட்க முடியும். கரெக்டா? அதை ப்ரூவ் பண்ணுங்க, இதுதான் எக்ஸஸ். அதை ரீஃபண்டா கேட்கலாம். ஒரு சிலர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க சார், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து. அதத்தான் இவர் முன்னாடி கார்த்திகேயனா இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு. அப்ப சொன்னேன், இன்வாய்ஸா ரைஸ் பண்ணும்போது பிரச்சனையே இல்ல. நீங்க என்ன போடணுமா? இல்ல தாராளம். அதாவது நம்ம கஸ்டமர் கிட்ட பேசிடணும். நான் உனக்கு பொருள் கொடுப்பேன், நீ அதை ரிஜெக்ட் பண்ற அப்படின்னா நீ இன்வாய்ஸா கொடுப்பியா அல்லது டெபிட் நோட்ல கொடுப்பியா? நீ டெபிட் நோட்டா கொடுத்தா நான் கிரெடிட் நோட் கொடுப்பேன். நீ இன்வாய்ஸா 2Aல அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னா நான் கிரெடிட் நோட் கொடுக்க மாட்டேன். இந்த டேர்ம்ஸ் பேசிக்கணும். எஸ், இந்த டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த புது ரிட்டர்ன்ஸ் அக்டோபர்ல இருந்து வரதா இருந்துச்சு இல்லையா, அதுலயும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலயும் இந்த ஒன் வே டிராபிக் நம்ம முடிவு பண்ணிக்கணும். நீ போடுவியா நான் போடணுமாங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஒரு வெங்கடேஸ்வரன் சார், லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாமா? அடுத்தது சார் தாராளமா சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால்? எஸ் சார். வெங்கடேசன் திருப்பத்தூர் சார். சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க வெங்கடேசன். சார் வெங்கடேசன் திருப்பத்தூர் சார். சார் இப்ப இந்த டயர் ஷோரூம் எம்ஆர்எஃப் டயர் ஷோரூம் பத்தி பேசுறாங்க இல்லையா, என்னோட டீலரும் எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 17-18 and 18-19 டெபிட் நோட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மந்த் வந்து எங்களுக்கு வந்து எம்ஆர்எஃப்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த டெபிட் நோட் கொடுத்தது வந்து டைரக்டா இன்புட் எடுத்தாச்சு. இன்புட்ல எடுத்து டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம்.
அதுக்கு வந்து அவங்க ஷோரூம்ல இருந்து எம்ஆர்எஃப் லிமிடெட்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைரக்டா நீங்க வந்து அந்த டெபிட் நோட் கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு எனக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். எம்ஆர்எஃப் செர்டைன் பீரியடுக்குள்ள. எஸ். சரி. டீலரை வந்து எம்ஆர்எஃப் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா செர்டைன் பீரியடுக்குள்ள எனக்கு வந்து பேமெண்ட் வந்து நீங்க கேஷா பண்ணிடுங்க. சரின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க டீலரும் பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தபடியா வந்து டீலர் வந்து நம்ம கிட்ட வரும்போது இந்த பேமெண்ட் பண்ணிப்போம். அவங்க வந்து பேமெண்ட்டுக்கு உண்டான என்ட்ரி வந்து கேக்குறாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. என்ட்ரினா புரியல. நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்றீங்களா? நாம அந்த இன்புட் எஸ் அவங்க வந்து டீலர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்எஃப் லிமிடெட் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ். இதத்தான் நான் சொன்னேன் முன்னாடி. எம்ஆர்எஃப்க்கு நீங்க பே பண்ணணும். எஸ், அந்த டெபிட் நோட்டுக்கு உங்களுக்கு அதுக்கான ஐடிசி அக்யூமுலேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஐடிசி உங்களோட ஐடிசி கிடையாது. இதை நீங்க ஏற்கனவே லைபிலிட்டியா காண்பிச்சிருக்கணும். கரெக்டா? இப்போ நீங்க உங்களுடைய பங்கு லைபிலிட்டி காண்பிச்சு அதை பே பண்ணிட்டேன் கவர்மெண்ட், இந்த ஐடிசியை பயன்படுத்தியோ இல்ல கேஷாவோ பே பண்ணிட்டேன், அததான் அவங்க கேக்குறாங்களா இருக்கும். ஆமாம், அதை நீங்க பண்ணிதான் ஆகணும். அந்த அமௌண்ட் வந்து நான் பே பண்ணியாச்சு சார். எதன் மூலியமா பே பண்ணிருக்கேன்னா DRC 03ல நான் இப்ப மார்ச் 2020 வந்து பே பண்ணிருக்கேன். அந்த மந்த்துக்கு உண்டான 17, 18 அண்ட் 18, 19 அந்த மந்த் வைஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டும் கால்குலேஷன் பண்ணி டெபிட் நோட் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து DRC 03ல வந்து பே பண்ணிட்டேன். திஸ் இஸ் கரெக்ட் வேங்களா இல்ல ராங்? கரெக்ட். இதை நீங்க இண்டிகேட் பண்ணிடுங்க, நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி. ஓகே சார். அது எம்ஆர்எஃப் லிமிட்டுக்கு வந்து இண்டிகேட் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ல ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுங்களா? 1920 எந்த வருஷத்துல நீங்க 18-19 18-19 அதாவது 17-18க்கு உரியது 18-19ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? இல்ல சார், 17-18 அண்ட் 18-19 2 இயர்ஸும் சேர்த்து மார்ச் 2020ல வந்து பே பண்ணிருக்கோம் DRC 03ல. அப்போ உங்களுடைய பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 17-18க்கும் 18-19க்கும் உரியது. இன்ஃபேக்ட் நீங்க 19-20ல தான் அக்கௌண்டே பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சோ அப்ப இது நீங்க அந்த வருஷத்துல போய் காட்டாதீங்க, இத தனியா 1920லயே காட்டுங்க. இத 1920லயே காட்டுங்க. 18 இப்ப நாம அதை சரிங்க சார். அந்த இன்ட்ரெஸ்டும் சேவ் பண்ணதுனால நமக்கு ஃபியூச்சர்ல வந்து ஏதாச்சும் நோட்டீஸ் வர்றதோ அந்த மாதிரி எதுவும் இது ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எதுவும் வராதுங்களா? இல்ல வந்தாலுமே உங்ககிட்ட தான் டீடைல்ஸ் இருக்கு. இதை எடுத்தேன், இதை கட்டிட்டேன், கட்டினதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லிட போறீங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. அது இல்லாம டெலிகிராம்ஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதுலயும் உங்க டவுட்டை கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.